Allah, 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 Allah. Allah subhanahu wa ta'ala குர்ஆன்ல குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தினுடைய சுவைய ருசிச்சே தீரணும் என்பதாக சொல்றோம். मौत का मजा चखना पड़ेगा। चखने से मुराद क्या है? नफ्स, नफ्स से मुराद क्या है? अल्लाह हमें क्या समझाना चाहते हैं? कि पहला तो अल्लाह ने सारे कुल सबको समझा दिया कि जो पैदा हुआ है वो सब के सब चीज मरेंगे एक दिन। कुल से सब आ गए, जमीन आ गया, आसमान आ गई, चांद सितारे आ गए, पहाड़ आ गए, उनमें सब आ गए, सिर्फ इंसान और जानवर नहीं है। அல்லாஹு தஆலா குல்லு நஃப்ஸின், நஃப்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு என்ன உணர்த்த விரும்புறான்? ஸாயிகத்துல் மௌத், ஸாயிகா சுவைக்கணும், மௌத்த சுவைக்கணும்னு சொல்லி சுவைனா என்ன அப்படின்னு நம்மள்ட்ட எந்த சுவையை அல்லாஹு தஆலா சொல்ல விரும்புறான்? அதற்காக முன்னாடி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், குல்லு நஃப்ஸின்ல குல்லுங்கிற அந்த வார்த்தையில உலகத்துல படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் அடங்கிருச்சு. அது வானம், பூமி, நட்சத்திரங்கள், சூரியன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வெறும் உயிரினங்கள் மட்டும்தான் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு, உயிரற்ற எல்லா படைப்புகளையும் அல்லாஹு தஆலா குல்லுங்கிற அந்த வார்த்தையில கொண்டு வந்துட்டான். नफ्स क्यों अल्लाह ने फरमाया? नफ्स के तस्कीरा क्यों अल्लाह ने फरमाया वहां पर? कि नफ्स से मुराद यह है कि हर चीज के अंदर हर कैफियत होने वाला, यानी सूरज से रोशनी फैलने वाला कैफियत अल्लाह ने रखा है। सितारों में रोशनी फैलाने की और चमकने की कैफियत अल्लाह ने रखा है। इसी तरह हवा को एक जगह से दूसरे जगहों में जाने के लिए ताकत अता फरमाया है। इसी तरह मौसम को गर्मी और ठंडी के अंदर तब्दील करने के लिए रखा है। इसी तरह बादल को जमीन से पैदा करता है, आसमान में उड़ाता है और फिर जमीन में बरसाता है। तो यानी इसलिए जो नफ्स बताया, नफ्स से मुराद जो है जो चीजों को इख्तियार दिया है, एक जगह से दूसरे जगह के अंदर जाने का, पैदा होकर होता है और उससे कुछ होते हुए नजर आता है और वो खत्म भी हो जाता है। அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குல்லுங்கிற வார்த்தையில எல்லா பொருட்களையும் சொல்லிட்டு நஃப்ஸ்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் கொண்டு வரான். ஆத்மா. இப்ப நஃப்ஸ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, ஒவ்வொரு பொருள்ல இருக்கக்கூடிய தனிப்பட்ட தன்மை, அந்த தன்மை அழிஞ்சு போகக்கூடியதுன்னு அல்லாஹ் சொல்ல விரும்புறான். இப்ப சூரியன், அதுல இருந்து நமக்கு வெளிச்சம் வருது, அதுல இருந்து நம்மளுக்கு பிரகாசம் கிடைக்குது. காற்று, அதுல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது பயணம் செய்யுது. அதே போல தண்ணீர் இந்த பூமியிலிருந்து வானத்துக்கு போகுது, அது மலையாக மாறி மீண்டும் இந்த மக்கள்கிட்ட பொழியுது. இது ஒவ்வொரு பொருட்கள்ல இருந்தும் ஒவ்வொரு சிஃபத்துகள், ஒரு கைஃபியத் வெளியாகும். இந்த கைஃபியத் இருக்குதே, இந்த தன்மை இருக்குதே, இதைத்தான் அல்லாஹு தஆலா நஃப்ஸ் என்பதாக சொல்றான். எப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் அலைஞ்சு தீருமோ இந்த பொருட்களுடைய தன்மையும் முடிஞ்சிரும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்ல வரும். नफ्स अल्लाह ने हर मखलूक के अंदर रखा, पर मुखातब होकर फरमा रहा है कुरान के अंदर आखिरी सलाम के जरिए से किसे? सिर्फ एक इंसान को, दूसरा जिन्नात को। इतनी हजार मखलूकात के अंदर अल्लाह सिर्फ मुखातब हो रहा है इंसान की तरफ और जिन्नात की तरफ। क्यों? இத்தனை படைப்புகளை அல்லாஹு தஆலா படைச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் கட்டளையிடாம அல்லாஹ்வினுடைய முழுமையான பேச்சிற்கு முன்னிலையாக நிற்கக்கூடியவங்க யாருன்னு சொன்னா இரண்டு படைப்பிடங்கள். ஒன்று மனிதன், இன்னொன்னு ஜின்.
இந்த இரண்டு வர்க்கத்தை தான் அல்லாஹு தாலா முன்னிலைப்படுத்தி அவனுடைய எல்லா கட்டளைகளையும் அவங்க முன்னாடி வைக்கிறான். ஏன் இப்படி இரண்டு விஷயத்த அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்? इसलिए अल्लाह ने जिन्नात और इंसान को जो है इसका खबर पहुंचाया और आप अलैहिस्सलाम के जरिए से अपने पाक कलाम के अंदर के हिसाब ये दोनों से ही दिया जाएगा. அல்லாஹு தாலா மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு கட்டளையை நியமிச்சிருக்கான்னு சொன்னா, அவங்களுக்குன்னு எந்த ஒரு நியதியை அல்லாஹ் வச்சிருக்கான்னு சொன்னா, இவங்க ரெண்டு படைப்புங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தாலா முன்னிலையில இருந்து நீங்க என்னென்ன காரியங்கள் செஞ்சீங்களோ அதற்கான கேள்வி கணக்கு இந்த ரெண்டு வர்க்கத்துக்கு தான் இருக்கு. जमीन और आसमान के अंदर जितने भी मखलूक है, जमीन के अंदर और जमीन के ऊपर और नीचे, समंदर के नीचे और ऊपर रहने वाले, तैरने वाले, जितने भी आसमान में उड़ने वाले और जो है झाड़ों में, पत्तों में जो है बसने वाले परिंदे, दरिंदे, चरिंदे, जितने भी मखलूक हैं, ये सारे मखलूक को वो नफ्स अल्लाह ने नहीं दिया जो नफ्स इंसान और जिन्नात को दिया. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல படைத்த அனைத்து படைப்பினங்கள்லயும் நம்ம எடுத்துக்கொண்டா, அது ஊறக்கூடிய படைப்பினமாக இருந்தாலும் சரி, நடக்கக்கூடிய படைப்பினமாக இருந்தாலும் சரி, பறக்கக்கூடிய வஸ்துவாக இருந்தாலும் சரி, வானத்துல இருக்கக்கூடிய படைப்பு, பூமியில இருக்கக்கூடிய படைப்பு, மரத்துல இருக்கக்கூடியது, காட்டுல இருக்கக்கூடியது, கடல்ல இருக்கக்கூடியது, அனைத்து விதமான படைப்பினங்கள்லயும் மனிதர்கள் ஜின்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தாலா அனைத்து கட்டளைகளையும் பிறப்பிக்கிறான். और ये दोनों को अल्लाह ने पैगाम इसलिए दिया कि जो है सब नफ्स को एक दिन मौत का मजा चखना होगा, तो सबसे ज्यादा मजा इंसान के अंदर और जिन्नात के अंदर अल्लाह ने लज्जत को दिया. அனைத்து படைப்பினங்கள் விட மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் தான் இந்த மௌத்த சுவைக்கணுங்கிற அந்த சிஃபத், இவங்க அந்த தன்மை இந்த ரெண்டு வர்க்கத்துக்கு தான் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கான் மற்ற படைப்பினங்களை விட. और इंसान और जिन्नात के सिवा किसी के अंदर इतना कभी अल्लाह ने नफ्स नहीं दिया जो इन दोनों को दिया. क्यों दिया इनको? कि इसलिए कि इनका इसने इख्तियार किया है कि इनके लिए दुनिया भी है और इनके लिए आखिरत भी है. இந்த அளவு வலுவான நப்ச அல்லாஹு தாலா எந்த படைப்புக்கும் கொடுக்கல. அது எப்படியாப்பட்ட படைப்பினமாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் ஜின்களை தவிர வேற எந்த மஹ்லூக்குக்கும் அல்லாஹு தாலா நப்ஸ், வலிமையான அந்த நப்சை யாருக்குமே கொடுக்கல. अल्लाह नफ्स को क्यों यहाँ पर जिक्र किया? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நப்ஸ்ங்கிற வார்த்தை ஏன் கொண்டு வந்தா? इसलिए किया कि इंसान के जिस्म के अंदर तीन चीज से जिस्म बना है. एक तो जाहिरी गोश्त का टुकड़ा, ये जाहिरी बॉडी, उसके अंदर बॉडी को चलाने वाला एक रूह, और तीसरा है नफ्स और शैतान. ये दो, तीसरा शैतान और नफ्स, ये चार चीज को इंसान के, तीन चीज को उसके जाहिरी जिस्म के अंदर फिट किया. एक तो जाहिरी जिस्म और उसके अंदर दूसरा रूहानी यानी रूह, तीसरा शैतान का हिस्सा, चौथा नफ्स का हिस्सा. நான்கு விஷயங்களை கொண்டு அல்லாஹு தாலா ஒரு மனிதனை அமைச்சிருக்கிறான். முதலாவது அவனுடைய வெளிரங்க உடல், இது மாமிசத்தாலும் எலும்புகளாலும் நிரப்பப்பட்டது. இரண்டாவது விஷயம் இருக்குது அவனுடைய ஆத்மா, உயிர், ரூஹ். மூன்றாவது இருக்குது ஷைத்தானி, அந்த தன்மைகள். நான்காவது இருக்குது நஃப்ஸ் என்ற ஒரு படைப்பு. इसलिए अल्लाह ने जो है नफ्स का वहां पर तस्करा किया कि नफ्स से मुराद ये है कि तुम्हें मैंने जिस्म दिया, रूह दिया, उसके अंदर जो है एक जो मेरा एक जो है शैतान है और उसके साथ तुम्हारे साथ एक नफ्स भी है. ये चार चीज से मैंने तुम्हें बनाया और तुम्हें जो है एक दिन मरना है, तो उसका याद अल्लाह ने पाक कलाम के अंदर फरमाया कि हर मखलूक को जो है
जो है हर मखलूक को मौत का मजा जरूर चखना है, हर नफ्स वाली चीज को मौत का जरूर मजा चखना है। अब अल्लाह ने यहाँ पर मजा क्यों फरमाया? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இந்த 4 விஷயங்களை கொண்டு படைக்கப்பட்ட மனிதனை பார்த்து சொல்றான், உங்கள்ட்ட நஃப்ஸும் உங்களுடைய படைப்புல சேர்ந்து இருக்குது, இந்த நஃப்ஸ் ஒரு நாள் தன்மையற்றதாக ஆயிரும். அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த நஃப்ஸ எப்போ மௌத்தாக்க விரும்புறானோ அந்த மௌத்தினுடைய சுவையை சுவைக்கணும் என்பதாக அந்த நஃப்ஸுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நஃப்ஸ் மௌத்தினுடைய சுவையை சுவைக்கணும்னு சொன்னா அந்த சுவை எப்படிப்பட்டது? ஏன் அல்லாஹ் தஆலா சுவைங்கிற வார்த்தை இந்த இடத்துல கொண்டு வரான்? तो जो मौत का मजा इसलिए चखना पड़ेगा से मतलब चखना हम उसे दो चीज से कहलाते हैं। एक चाटने को, जबान से जिसे चाटा जाता है उसे चखना कहते हैं, यानी जबान से उस चीज का लज्जत को लेना, जबान से उस चीज की लज्जत को लेना उसे चखना कहते हैं। அல்லாஹ் தஆலா சுவைப்பதுன்னு சொன்னதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. முதலாவது நம்மளுடைய நாவால ஒரு பொருளை சுவைப்பது, இதற்கு தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு பொருளை நான் சுவைத்தேன் என்பதாக சொல்றோம். अब चखने से मुराद इंसान को जो उसकी तबीयत में हजम होता है वही चीज वो खाता है। जो तबीयत के अंदर अच्छा ना लगता है, उसका टेस्ट नहीं लगता है, इंसान की मिजाज ये है कि वो जबान से छोड़ देता, उसका मजा नहीं लेता। எந்த விஷயம் மனிதனுக்கு பிடிக்குதோ அதுதான் தன்னுடைய நாவுக்கு அதுக்குதான் இடம் கொடுக்கிறோம். எது அவனுடைய நாவுக்கு ருசியாக இருக்குதோ சுவையாக இருக்குதோ அதை மட்டும்தான் எடுத்துக்கொள்றான். எந்த விஷயத்துல அவன் சுவைய ருசிய பார்க்கலையோ அதை விட்டு தன்னுடைய உடம்ப நாவில இருந்தே தடுத்து கொள்றான். अब ये एक कैफियत है चखने का, दूसरा कैफियत मैंने कहा एक जो है चखने का मतलब जो अच्छा लगता है वो आप खाते हो और जो अच्छा नहीं लगता वो छोड़ देते हो। अब हमें देखना पड़ेगा कि हम दुनिया के अंदर हमें जो अच्छा लगता है वही जो है हम चखते हैं और जो अच्छा नहीं लगता वो जो है छोड़ देते हैं। यकीनन जो है हर इंसान को मौत से मोहब्बत नहीं होता। இப்ப எப்படி நம்ம உலக பொருட்கள்ல எது விரும்புறோமோ அதை சுவைக்கணும், அதை ருசிக்கணும், எது விரும்பலையோ அதை விட்டுறணும். அதே போல ஒவ்வொரு மனிதனும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும், யாருக்காவது மௌத்த யாராவது விரும்புவாங்களா? மனிதன் என்ற அடிப்படையில பார்த்தா ஒருபோதும் நிச்சயமாக யாரும் மௌத்த விரும்ப மாட்டாங்க. इसी तरह मेरे प्यारे, अगर हम अपने दिल को टटोलेंगे, क्या हमारे जिंदगी का अगर हमारा सयाती ना हमारा नफ्स ये कहेगा कभी भी तो मैं मरने के लिए तैयार हूँ, तो भी हमारा नफ्स किस तरह हमें धोखा देता है। देखो, क्या आप अपने दिल पर हाथ रखकर कहो, अब जरा देर गौर करो, क्या मैंने मौत का तैयारी कर लिया? जो अल्लाह अपने पाक कलाम के अंदर फरमा रहा है कि हर नफ्स को एक दिन मौत का मजा चखना है। அப்படி உள்ளத்தால நம்மளுடைய சிந்தனை வந்தாலும் நான் மரணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமாகத்தான் இருக்குது, மரணத்துக்கு நான் ஆசைப்படக்கூடியவன் தான் அப்படின்னு உள்ள ஒரு பக்கம் சொன்னாலும் நம்ம உண்மையான உள்ளத்துல கை வச்சு இதை யோசிச்சு பார்க்கணும். அந்த மௌத்துக்கு நான் என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கேன், எந்த மௌத்த அல்லாஹு தாலா நீங்க சுவைச்சே தீரணும்னு சொல்லியிருக்கானோ அதற்காக நான் என்ன தயாரிப்பு செஞ்சு வச்சிருக்கேன் நம்ம ஒரு பக்கம் யோசிச்சு பார்க்கணும். इससे मुराद ये समझ में आया कि अल्लाह हमें जो है चखने का जो अंदाज बताया, अल्लाह ने चखने का जो इशारा फरमाया, यानी चखते हम उस चीज को है जो अच्छा लगता है। यानी हमारे तबीयत को जो है हमारा ज़हन जाहिरी ज़बान तो कहता है कि मैं मरने के लिए कभी तैयार हूँ, अल्लाह का बुलावा आएगा तो जाना ही पड़ेगा, इसी तरह लोगों को कहते, पर हमारे आमाल हमारे सामने है कि वो अमाल बता देगा यकीनन मैंने जो है मौत की तैयारी किया या नहीं। நம்ம நாலு அளவுல சொல்றேன், நான் மரணத்திற்கு தயாராக இருக்கிறேன், மரணிக்க கூடிய விஷயத்த நான் விரும்புறேன் நாவல சொல்றேன். ஆனா உள்ளத்தளவுல நம்மளுடைய அமல் அளவுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நம்ம மௌத்துக்கும் நம்மளுடைய அமலையும் வச்சு பார்த்தோம்னு சொன்னா நம்ம மௌத்துக்கு சுத்தமாக தயாரிப்பு செய்யல, நம்மளுடைய அமல்கள் மிக குறைவானதாகத்தான் இருக்கு. रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इरशाद फरमाया कि अक्लमंद इंसान वो है जो मरने से पहले मरने की तैयारी करे।
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அறிவாளி யாருன்னு சொன்னா மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய மனிதன் தான் அறிவாளி. अब हम अपनी जिंदगी के अंदर देखेंगे कि हमने मौत का तैयारी किस तरह शुरू किया। क्या मौत का तैयारी सिर्फ नमाज का ही पढ़ना है और हम नमाज पढ़कर मस्जिद में आकर ये सोचते हैं कि मैंने तो मरने का तैयारी कर लिया। फिर शैतान इसको किस तरह ज़ाया करता है और बेनमाजी के साथ बराबरी कराता है कि वो तो नमाज में नहीं आता, मैं तो नमाज तो पढ़ लेता हूँ। நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தொழுகை தொழுது கொண்டு நான் மௌத்துக்கு தயாரிப்பு செஞ்சுட்டேன்னு நினைச்சு கொண்டு அதை பொருந்திக் கொள்றோம். ஆனா இது முழுமையாக நான் மௌத்துக்கு நான் தயாரிப்பு செய்யல. ஏன்னு சொன்னா தொழுகக்கூடியவர்கள்ல சில பேர் இப்படியும் சிந்திச்சு கொண்டு இருக்கிறாங்க, நானாவது தொழுகைக்கு வந்துட்டேன், இவன் தொழுகைக்கு கூட வரதில்லை என்பதாக ஷைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாக நம்ம தொழுகையும் வீணாக ஆக்கிடுறோம். எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாம ஆக்கிடுறோம். तो नमाज पढ़ने वाले को अपने नमाज से मुतमईन कर देता है कि तू तो नमाजी है। शैतान इस तरह के हमारा नफ्स हमें धोखा देता है। शैतान जो है धोखा देता है और नफ्स क्या करता है, मुतमईन हो जाता है। इसलिए अल्लाह ने पाक कलाम के अंदर फरमाया कि मौत का मजा चखना है। यानी तुम जो है अगर नेक अमल करोगे तो मौत तुम्हारे लिए नियामत बन जाएगा। नियामत उस चीज को हम कहते हैं जो हमारे नफ्स को भाता है, यानी अच्छा लगता है। எப்போ ஷைத்தான் என்ன செய்வான், மக்களை ஏமாத்துவான். நீ நல்ல தொழுகக்கூடியவனா இருக்கிற, மத்த மக்களை விட நீ தொழுகையாளியாக இருக்கிற என்பதாக ஷைத்தான் இருக்கிறானே ஏமாத்தி கொண்டிருப்பான். நஃப்ஸ் இருக்குதே அவனை திருப்தி அடைய செய்யும். பரவாயில்ல, நீ மௌத்துக்கு தயாரிப்பு செஞ்சிட்ட, இது போதுமானது என்பதாக நப்சு ஒரு மனிதனை திருப்திப்படுத்தும், ஷைத்தான் மனிதனை ஏமாத்தும். இதுதான் அவங்களுடைய தன்மை. அதனாலதான் அல்லாஹு தாலா சொல்றான், நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் உந்த நப்ச என்ன செஞ்சே ஆகணும், ஒரு நாள் மரணத்தை சுவைச்சே தீரணும். अल्लाह जो है हमें मौत का मजा चखने के लिए हर मखलूक को मौत का मजा चखना पड़ेगा। हर नफ्स की चीज को, हर नफ्स को जो है मौत का मजा चखना पड़ेगा। चखने से मुरादी यही है जो तुम्हें अच्छा लगे उसे तो चखोगे ना। तो इसलिए तुम चाहो या ना चाहो, अल्लाह अपना ऑर्डर और हुक्म फरमा रहा है कि तुम चाहो या ना चाहो, जैसे तुम्हारे से पहले लोग आकर दुनिया से चलेंगे ऐसे तुम्हें भी जाना पड़ेगा। நம்ம உலக பொருட்களை விரும்பினா அதை சாப்பிடுவோம், விரும்பாத்தி விட்டுருவோம். இந்த மாதிரி விஷயம் இருக்குதே மௌத்துல கிடையாது. நான் விரும்பினா மௌத்தாயிக்கலாம், விரும்பாட்டி நான் என்ன செஞ்சிருக்கலாம், உயிரோட வாழ்ந்துக்கலாங்கிற விஷயம் மௌத்துல கிடையாது. இத விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கக்கூடிய விஷயம் இருக்குது, அது மௌத்தாக இருக்குது. இதுக்கு முன்னாடி உலகத்துல எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்க எல்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சு சென்றுட்டாங்க. இன்றைக்கு யாருமே அவங்க நம்ம கண் முன்னாடி இல்ல. நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க யாருமே இதுவரை உயிரோட இல்லை. अच्छा चलो, मौत का तैयारी अगर हम अपनी नमाज के अंदर देखेंगे, आप ये नमाजी लोगों का, जो लोग अल्हम्दुलिल्लाह यहाँ पर जुड़े हो, जरूर ये लोग मस्जिद से जुड़े हुए हैं, दिन के काम से जुड़े हुए हैं। अब हम अपने नमाज को मौत की तैयारी में देखेंगे। क्या हम रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इरशाद फरमाया कि तू अल्लाह का इबादत इस तरह कर गोया कि तू अल्लाह को देख रहा है। अगर ये कैफियत ना आए तो अपना दर्जा ये है कि तेरा अल्लाह तुझे देख रहा है, इसका ये कैफियत का आना, ये एहसास का आना बहुत जरूरी है। अदना दर्जा है। क्या मैंने इस नमाज से मौत का तैयारी कर लिया, इस एहसास से? அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம இங்க சேர்ந்திருக்கவங்க எல்லாம் பள்ளியினுடைய தொடர்புடையவங்க, தொழுகையினுடைய தொடர்புடையவங்கிறது நம்மளுக்கு நன்றாக தெரியுது. இப்போ நம்ம தொழுகக்கூடிய இந்த தொழுகையை முன் வச்சு இந்த தொழுகையில நான் எந்த அளவு மௌத்துடைய தயாரிப்பு செஞ்சிருக்கேன்னு ஒவ்வொருத்தரும் விசாரணை செஞ்சுக்கொள். அல்லாஹு தாலாவினுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க எப்படி தொழுகணும்னு சொன்னா, நீங்க தொழுகக்கூடிய தொழுகையில உங்களுடைய உள்ளத்துல எந்த சிந்தனை இருக்கணும்னா, நீங்க அல்லாஹ்வை பார்ப்பதை போல நீங்க தொழுகணும். அந்த தன்மை உங்கள்ட்ட இல்லைன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் அல்லாஹு தாலா உங்களை பார்க்கறாங்கிற சிந்தனையிலையாவது தொழுகணும். இப்படிப்பட்ட தொழுகை தான் மௌத்துக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய தொழுகையாக இருக்குது. இப்ப நம்ம உள்ளத்துல கை வச்சு பார்க்கணும், நான் என்னுடைய தொழுகை மூலமாக என்னுடைய மரணத்துக்கு நான் தயாரிப்பு செஞ்சுட்டேனா இல்லையா? अगर हम अपनी नमाज पर गौर करेंगे, नमाज पढ़ने के बाद फौरन गौर करेंगे तो पता चलेगा मैं नमाज में कहाँ था। क्योंकि दिल की जबान, जाहिरी जबान जो है अल्लाह का कलाम पढ़ रहा था,
दिल की जबान नफ्स से बात कर रहा था। जाहिरी नजर मेरा जो है जो सिजदे की तरफ था, पर जो बातिनी नजर मेरे दुकान और घर परिवार की तरफ था। जाहिरी कान मेरा जबान का कलम सुन रहा था, पर दिल का कान मेरा नफ्स का बात सुन रहा था। और जाहिरी सोच मेरा जो सजदे की तरफ नजर था, सजदे की तरफ था, मेरे नमाज की तरफ था जाहिरी सोच, पर बातिनी सोच मेरा ये जो है दुनिया की तरफ पहला क्या किए है और बाद में क्या करेंगे इसकी तरफ ख्याल था। நம்ம தொழுகை சலாம் கொடுத்து முடிச்சனையும் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா நம்மளுடைய நாவுகள் அல்லாஹ்வினுடைய கலாம படிச்சு கொண்டு இருந்தது, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருந்துச்சு. ஆனா நம்மளுடைய உள்ளம் வேற வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருந்துச்சு. அதே போல நம்மளுடைய கண்கள் கீழே பார்த்து கொண்டு இருக்குது, வெளிரங்க கண்கள். ஆனா நம்மளுடைய உள்ளத்தினுடைய கண்கள் இருக்குது, உலகத்துல எந்தெந்த பொருட்களை அதை பார்த்து கொண்டு இருந்துச்சு. தொழுகையில நம்ம இருக்கிறப்ப அதே போல நம்மளுடைய காதுகள் இமாம் ஓதக்கூடிய அந்த சூறாக்களை கேட்டுட்டு இருந்துச்சு, வெளிரங்க காது கேக்குது. ஆனா நம்மளுடைய உள்ளத்துடைய காது இருக்குதே, நம்ம நப்சு என்ன சொல்லுதோ அந்த பேச்சை கேட்டுட்டு இருந்துச்சு. இப்படியாக நம்மளுடைய தொழுகை இருக்குது. வெளிரங்கத்துல மட்டும்தான் தொழுகையாக இருந்தது. நம்மளுடைய உள்ரங்கத்துல நம்ம எல்லாமே நப்சுக்கு பிடித்த மாதிரி விஷயங்களை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் சிந்திச்சு கொண்டும் தான் நம்மளுடைய தொழுகை முடிஞ்சது. बात यहाँ पर समझ में आया कि हमारा नमाज भी अभी तक मौत की तैयारी नहीं करा पा रहे हमें। अगर मस्जिद में आके अगर नमाज हमारा मौत का तैयारी नहीं कराएगा, अगर हमारा नमाज आप अलैहिस्सलाम ने जिस तरह फरमाया उस तरह नमाज इबादत अगर नहीं होगा तो बंदगी कैसा, बाकी जिंदगी माशरा और मामला क्या होगा। இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்ம தொழுகை கூட நம்மளுடைய மௌத்துக்கு தயாரிப்பாக நம்ம மாத்தலன்னு தான் தெரியுது. எப்போ நபி அவங்க சொன்னாங்களோ, எந்த தொழுகைய நபி அவங்க காட்டினாங்களோ அந்த தொழுகை கூட முக்கியமான அமல் கூட நம்ம பள்ளியில மஸ்ஜிதுல நம்ம சரி செய்யலன்னு சொன்னா அதற்கு பிறகு வரக்கூடிய மற்ற விஷயங்கள், குடும்ப வாழ்க்கைகள், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், இதை எப்படி நம்ம சரி செய்ய போறோம்? हमें समझ में आ गया कि हम जो नमाज पढ़ रहे हैं यानी जो है वो नमाज नहीं हो रहा है हमारे जिंदगी के अंदर, जो नमाज जो अल्लाह को मकबूल और मतलूब है। क्योंकि आप अलैहिस्सलाम ने जो फरमाया, अल्लाह रब्बुल इज्जत पाक कलाम के अंदर फरमाया कि रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम जिस बात का हुक्म करे उसे फौरन इख्तियार करो और जिसे मना करे उसे फौरन छोड़ दो। अगर हमारा इबादत, हमारी बंदगी अगर नमाज के अंदर या फिर मस्जिद के अंदर वाला माहौल भी अगर जो है आप अलैहिस्सलाम ने जिस तरह फरमाया उस तरह ना हो, आप अलैहिस्सलाम ने जो कैफियत बताया अगर वो कैफियत तैयार ना हो, तो फिर इससे अगर मस्जिद के अंदर आकर इबादत के अंदर वो कैफियत अगर पैदा ना हो तो मामला और माशरा में किस तरह हम अल्लाह को याद करें, किस तरह मौत की तैयारी करेंगे। கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுடைய தொழுகையினுடைய விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்த்ததுல நம்மளுக்கு என்ன தெரிய வரும், என்னுடைய தொழுகை கூட நான் இனி சரி செய்யலைங்கிற அந்த சிந்தனை நமக்கு ஏற்படும். இதை வச்சு நம்ம யோசிக்கணும், நம்ம எப்படிப்பட்ட இடத்துல வந்திருக்கோம். அல்லாஹ்வினுடைய வீடு பள்ளிக்குள்ளார நம்ம வந்துட்டோம். எந்த விதமான நம்ம சிந்தனைகளை சிதறடிக்கக்கூடிய எந்த விஷயங்களும் அங்க இல்ல. அந்த இடத்துல வச்சு நபி எப்படி சொன்னாங்களோ, எந்த கைஃபியத்துல தொழுக சொன்னாங்களோ அப்படி என்னால தொழுக முடியலன்னு சொன்னா, இந்த பள்ளி அல்லாத மாகுல்ல நம்ம கடை வீதிகள்ல அல்லாஹ் மறக்கடிக்கக்கூடிய இடங்கள்ல இருந்துட்டு எப்படி நபி அவங்க சொன்ன விஷயத்த நபி அவங்களுடைய கைஃபியத்தோட நம்ம எப்படி அந்த அமல்களை செய்ய முடியும்? நம்மளுடைய தொழுகையை கொண்டு நம்ம மௌத்துக்கு தயாரிப்பு செய்யக்கூடியவங்கிறது விலங்குதான் கேக்குறாங்க. अब जो है एक दुनिया की जाहिरी बताता हूँ, ये तो मस्जिद का माहौल की हालत इबादत का ऐसा है। अब जो है दुनिया की हालत का बताता हूँ। अगर जो अभी कुछ देर पहले मौलाना से बात हो रहा था उसी के बारे में बता रहा हूँ कि रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इरशाद फरमाया कि बीमारी भी एक नियामत है। तंदुरुस्ती तो नियामत है ही, पर बीमारी भी एक नियामत है। இப்ப நம்மளுடைய தொழுகையினுடைய நிலைமை இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, தொழுகைக்கு வெளியே உள்ள விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த விஷயத்த நம்ம முசாக்கரா செஞ்சுட்டு இருந்தோம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்மளுக்கு அல்லாஹு தாலாவின் புறத்துல இருந்து சில பேத்துக்கு நோய் கொடுக்கப்படுது, சில பேத்துக்கு ஆரோக்கியம் கொடுக்கப்படுது. ஆரோக்கியம் ஒரு பெரிய நியாமத்துன்னு சொன்னா, நோய் ஒரு நியாமத்து தான். அந்த நியாமத்தை நம்ம நோயை நியாமத்தாக கருதுறது இல்லை. नियामत कैसा बनेगा?
अब ये जो है किस तरह जो है बीमारी को इलाज करने से हम नियामत बनेगा। और हकीमुल उम्मत अशरफ अली थानवी रहमतुल्लाह अलैह ने अपनी किताब में लिखा है, हकीमुल उम्मत अशरफ अली थानवी रहमतुल्लाह अलैह ने किताब में लिखा है कि बीमारी नियामत तब बनेगा जब कोई बीमार जो है इस पर यकीन रखे, जो मुझे पेट में दर्द आया, सर में दर्द आया, जो मेरा किडनी फेल हो गया, मुझे हार्ट का बीमारी आया, चाहे कोई भी मुझे भी कैंसर आया, मुझे जो भी बीमारी आया, ये बीमारी अल्लाह की तरफ से आया है। இப்ப எப்படி நோய நியமத்தாக நம்ம மாத்துறது? எல்லாத்துடைய மனசுலயும் கேள்வியா இருக்கும். ஆரோக்கியங்கிறது நியமத்தின் புரியுது, நோய்ங்கிறது எப்படி நியமத்தாக ஆகும்னு சொன்னா, யாருடைய நோய் நியமத்தாக மாறும்? அது கிதாப்ல எழுதுறாங்க அஷ்ரஃப் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யார் இந்த நோய் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, கண் சம்பந்தமான, உடல் சம்பந்தமான, அவங்களுடைய கிட்னி சம்பந்தமான, ஹார்ட் சம்பந்தமான எல்லா விதமான நோய்க்கு பிறகும் அவருடைய யகீன், அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்? இந்த நோய் எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அவருடைய இந்த நோய் நியமத்தாகும். बीमारी से मुझे छुटकारा और शिफा देने वाला कोई है तो अल्लाह ही है, अल्लाह ही मुझे शिफा दे सकता है। அப்படி இந்த நோயிலிருந்து எனக்கு நிவாரணை அளிக்கக்கூடியவன் இந்த உலகத்துல இருக்கிறான்னு சொன்னா அது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவனால மட்டும்தான் நோய்க்கு தீர்வு கொடுக்க முடியும், நோயை சரி செய்ய முடியும். அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா இந்த நோய் நமக்கு நியமத்தாக மாறும். बीमारी उस पर आ जाए, इस्लाम के दायरे में वो इलाज करे अपना बीमारी का, इस्लाम के दायरे में। सिर्फ बीमारी यही नहीं, रूहानी और जिस्मानी दो भी बीमारियां हैं। ये जिस्मानी बीमारी के बारे में खाली बता रहा हूँ। अगर नियामत बनाना चाहते हो बीमारी को तो इबादत, अगर नियामत बनाना चाहते हो इस बीमारी के अंदर अल्लाह से अदर को पाना चाहते हो, इस बीमारी को अगर नियामत बनाना चाहते हो, इस बीमारी को जो है तुम गुनाह को पास करना चाहते हो, इस बीमारी की वजह से सबर सबसे पहला तो इस्लाम के दायरे में इलाज कराना जरूरी है। दूसरा இந்த நோயை நியமத்தாக மாற்றணும்னு சொன்னா முதலாவது யகீனை சரி செய்யணும். இரண்டாவது என்ன விஷயத்த நம்ம நம்பணும்னு சொன்னா, இந்த நோயை நிவாரணப்படுத்துவதற்கு, இந்த நோயை சரி செய்யறதுக்கு இஸ்லாத்தினுடைய வட்டத்துக்குள்ளார நம்ம முயற்சி செய்யணும். இஸ்லாம் எதை அனுமதிக்குதோ, எதை இஸ்லாம் செய்ய சொல்லுதோ அதுக்கு உள்ளார இருந்து இந்த நோயை நம்ம சரி செஞ்சோம்னு சொன்னா இந்த நோய் நியமத்தாக மாறும். நோய் என்பது வெறும் உடல் ரீதியா மட்டும் ஏற்படுறது இல்ல, உயிர் ரீதியாகவும் ரூஹின் அடிப்படையிலேயும் நோய்கள் ஏற்படுது. நான் வெறும் வெளிரங்க நோயை பத்தி சொல்றேன். இதனுடைய நம்ம ட்ரீட்மெண்ட்டும் இதை நம்ம செய்யக்கூடிய முறைகளும் இஸ்லாத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். इसके अंदर सबसे ये कि अगर बीमारी को नियामत बनाना चाहते हो तो सब्र के दरअसल निस्फुल ईमान रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम ने कहा कि सब्र निस्फुल ईमान, ये सब्र आधा ईमान है। जब बीमारी आ जाए तो उस पर सब्र करना। कब तक सब्र करना? जब तक बीमारी पूरी तरह तंदुरुस्त ना हो जाओ उस पर सब्र करना, इस्लाम के दायरे में इलाज करते हुए। तीसरा है कंडीशन इसका, நம்ம நோயை நியமத்தாக மாற்றணும்னு சொன்னா முதல்ல யகீன் சரியாக இருக்கணும். இரண்டாவது நம்மளுடைய ட்ரீட்மெண்ட், இலாஜ் செய்யக்கூடிய முறை இஸ்லாத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். மூன்றாவது இருக்குது அந்த நோயின் மீது நம்ம சபர் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். எப்போ வரையும் நம்ம நோய்க்கு பொறுமை காக்கணும்னு சொன்னா அந்த நோய் பரிபூர்ணமாக சரியாகிற வரையும் இஸ்லாத்தின் அடிப்படையில ட்ரீட்மெண்ட் செஞ்சு கொண்டு நம்ம பொறுமையை கையாளணும்னு சொன்னா இந்த நோய் இருக்குது நியமத்தாக மாறும். अब जो है ये हमारी जिंदगी की हालत है, ये हमारे जिंदगी की हालत है, बाहर की हालत। खाली मैंने एक बीमारी को कहा, अब मैं इस तीनों की बात ही नहीं कहता हूँ। एक जो है जब भी हमारे अंदर इसके ये तीन तो नियामत बनेगा। ये तीन अगर सच के साथ, अगर आप सबर के साथ रहोगे, इस्लाम के दायरे में इलाज करोगे, बीमारी जो आया है ये अल्लाह की तरफ से आया है, अगर और बीमारी का शिफा अल्लाह ही देने वाला है। ये तीन यकीन के साथ, तीन अमल के साथ अगर करोगे तो ये नियामत बनेगा। वरना जो है ये तीन के बगैर अगर बाहर चले जाओ, सबसे पहला बीमारी हमारे ऊपर जब भी आता है तो हमारा ख्याल आता है किसी ने जादू कर दिया होगा, किसी ने जादू कर दिया होगा, इसलिए मुझे पेट में दर्द है, मेरा दुकान नहीं चल रहा है, मेरा कारोबार नहीं चल रहा है, हाँ मेरा जो है घर में ये हो गया, मेरा घर में वो हो गया, मैं बीमार हो गया।
इस तरह का यकीन करना और किसी को जादूगर ठहराना, किसी ने जादू किया कहना, ये मेरे प्यारे, इसके बाद मैं कहता हूँ हजरत को बोलने दो पहला। எப்போ இந்த 3 விஷயங்களை நம்ம செய்வோமோ, அல்லாஹ் கொண்டுதான் இந்த நோய் வந்துச்சு, அல்லாஹ் தான் இதை சரியாக்க முடியும், இத நம்ம இஸ்லாத்தினுடைய வட்டத்துக்குள்ளார இருந்து நம்ம சரி செய்யணும். 3வது இந்த நோய்க்கு நம்ம பொறுமையை கையாளணும். இது 3 விஷயங்கள் இல்லாம நம்ம வேற இந்த 3க்கு மாற்றமான விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா என்ன நடக்கும்? முதலாவது விஷயம் நான் சொல்றேன், அல்லாஹ்வினுடைய யகீன் இல்ல. இப்போ ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு, அவரு சிந்தனை செய்ய ஆரம்பிக்கிறாரு, எனக்கு யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க போல இருக்கு, அதனாலதான் எனக்கு வயிற்று வலிக்குது, யாரோ எனக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க போல இருக்கு, அதனாலதான் என்னுடைய வியாபாரம் போயிருச்சு. அல்லாஹ் தான் கொடுத்தாங்கிற நம்பிக்கை இல்லாம வேற ஒருத்தர் எனக்கு இப்படி செஞ்சதுனால, செய்வனையினால, சூனியம்னால, ஏதோ எனக்கு பண்ணிட்டனாலதான் இப்படி வந்துருச்சுன்னு நினைச்சா என்னாகும்? இது முதல் விஷயம். अगर किसी ने हमें जादू नहीं किया और हमने किसी को कह दिया कि उसने मुझे जादू किया, हमने देखा नहीं, उसका सबूत नहीं, खाली दिल में ऐसा ख्याल आया कि मुझे उसने जादू कर दिया, अगर आपने यही जुमले को किसी को कह दिया कि उसने कुछ किया होगा या फिर बदगुमानी किया, बदगुमानी भी कबीरा गुनाह है, कोई मुसलमान के लिए बदगुमानी का करना। अच्छा, तो अगर किसी को कह दिया आपने कि वो आदमी ने मुझे जादू किया, इससे मेरा जो है तबीयत बिगड़ गया, तो गोया के पक्का अगर उस बंदे ने अगर जादू आपको नहीं किया, जादू का इल्म कुफ्र है, जादू कराना, जादू करने वाला काफिर है, जादू कराने वाला भी काफिर है। जादू का इल्म कुफ्र है, जादू कराने वाला काफिर है, जादू करने वाला भी काफिर है। ये 3 अमल जो है, जो अगर किसी को हमने जादूगर कह दिया, उसने जादू क्या कह दिया, अगर सामने वाला उसने हमें जादू नहीं किया, तो मेरे प्यारे, मैंने जो कुफ्र जुमला कहा कि उसने मुझे जादू किया, तो आपका इस्लाम ने फरमाया कोई मुसलमान अगर कोई मुसलमान ये कह दे कि ये काफिर, अगर वो काफिर ना हो, कुफ्र अमल उसके पास ना हो, तो कुफ्र जुमला हमारी तरफ लौट आएगा, यानी मैं खुद काफिर हो जाऊंगा अगर कह दिया मैंने उसने जादू किया। கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இப்படி யாரும் செய்யாத ஒரு விஷயத்த அவர் செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டோம்னு சொன்னா அது எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும்? பொதுவாக ஷரியத்துல சொல்லப்பட்ட விஷயம், யார் செய்வனை செய்வாங்களோ, சூனியம் செய்வாங்களோ அவங்களும் காஃபிர், யார் செய்வதற்காக வேண்டி போவாங்களோ அவங்களும் காஃபிர், இந்த அமலை யார் கற்றுக்கொள்வாங்களோ அவங்களும் காஃபிர் ஆயிடுவாங்க. ஏன்னு சொன்னா இது ஷரியத்துக்கு முரணான இல்ம். அப்போ ஒரு மனிதர் மேல நம்ம சந்தேகப்படுறோம், அல்லது ஒரு மனிதரை நம்ம சொல்லி இவர் என் மேல செய்வன செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய உள்ளத்துல குஃபுர் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னா ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கு, ஒரு மனிதரை பார்த்து, காஃபிர் இல்லாத மனிதரை பார்த்து காஃபிர்னு நீங்க சொன்னா அவர்கிட்ட குஃபுர் இல்லாட்டி அந்த குஃபுர் திரும்பி உங்கள்கிட்ட வந்துடும் சொல்றாங்க. அப்ப செய்வனை செய்வது குஃபுர், அவர் செய்யாத ஒரு மனிதரை பார்த்து செஞ்சிட்டாருன்னு சொல்றது இருக்குது, அவரை காஃபிர்னு சொல்வதை போல இப்ப அவர் உண்மையாலே அவர் செய்யாட்டி அந்த குஃபுர் திருப்பி நம்மள்கிட்ட வந்துடும் சொல்றான். यानी वो इंसान नमाज भी पढ़ेगा, कुरान की तिलावत भी करेगा, हज भी करेगा, पर उसके पास से अमल चला गया है, ईमान ही चला गया है, और ईमान के बगैर कोई भी एक अमल काबिल कबूल नहीं है मेरे प्यारे। तो ये जो मस्जिद में आना जाना करेगा, लोगों को लगेगा कि मुसलमान है, और वो खुद अपने अंदर सोचेगा कि मैं तो मुसलमान हूँ, पर वो ईमान से बाहर चला जाता, उसे इसका खबर ही नहीं होता। सबसे पहले यकीन की बिगाड़ ये है हमारा। இப்போ இந்த மனிதர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, செய்யாத ஒரு மனிதர் மேல இவர் செஞ்சிட்டாருன்னு நினைச்சு அவர்கிட்ட குஃபுர் இல்லாத விஷயத்த குஃபுர்னு சொல்லி தன் பக்கம் அந்த குஃபுரை வாங்கிக்கிட்டாரு. இப்ப இவர் குஃபுரோட நிலையில பள்ளிக்கு வராரு, குஃபுரோட நிலையில தொழுகிறாரு, குஃபுரோட நிலையில அவர் நோன்பு வைக்கிறாரு, எந்த விஷயமும் அவருடைய சிந்தனையில கூட வரல, என்னுடைய ஈமான் எப்படி இருக்குங்கிற சிந்தனை இல்லாமே அவர் அமல் செஞ்சிட்டு இருக்காரு. दूसरा बिगाड़ यह है कि बीमारी को जो है, बीमारी की खौफ हमारे ऊपर इतना तारीफ होता है कि मैं मर जाऊंगा, मौत का डर, क्योंकि मौत की मजा चखने के लिए हम तैयार नहीं है। क्योंकि मजा क्यों कैसा चखेंगे जब हमने पूरा जो है जो पकाकर खाते हैं, जिस पर जो है खाकर जो है हमें हमारे जबान को अच्छा लगेगा, वो तो जिंदगी गुजारे नहीं कि हमारा मौत अच्छे से आएगा। उस तरह तो हम हमारे से अमल जाहिर हुआ नहीं
तो हमें पता है, हमारे नफ्स को पता चलता है कि मैं मरूंगा तो अल्लाह के पास जवाब नहीं दे सकूंगा, मौत की तैयारी तो मैंने अभी तक नहीं किया। इसी डर से जो है बचने के लिए से लोग क्या करते हैं, अब बीमारी को जो है, बीमारी से इलाज पाने के लिए, ये बीमारी को अपने जान बचाने के लिए क्या करते हैं, शिर्क और कुफ्र तक भी चला जाता है। कोई मंदिर में चला जाता है, कोई जो है ऐसे बाबा के पास जाके इलाज करता है जिसके पास ईमान ही नहीं होता, कोई जो है हुद, जो मिट्टी का हुद होता है उसको पूजा करता है, कोई मंदिर में जाकर जो है फूल चढ़ाता है, कोई मजार में जाकर जो है फूल चढ़ाता है और वो बाबा से मांगता है, कोई मंदिर से मांगता है, कोई पंडित से मांगता है। ये आदमी जो है वो कि बीमारी आया इसके ऊपर, पर इसके लिए अजाब बन गया, इसके लिए कुफ्र का जरिया बन गया। கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது முதல் விஷயம். யக்கீன் கெட்டு போச்சுன்னு சொன்னா அந்த நோய் நம்மளுக்கு நியமத்தாக மாறாம அந்த நோய் நம்மளுக்கு அதாபாக மாறிடுது. ஏன்னு சொன்னா யக்கீன் இருக்குது, இது அல்லாஹ் தான் கொடுத்தாங்கிறது இல்லாம இந்த மனிதரால எனக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு நம்ம நினைச்சிட்டோம். அப்ப அந்த நோய் என்னவாக இருக்காது, நியமத்தாக இருக்காது, வேதனையாக மாறிடும். இப்ப ரெண்டாவது விஷயம் சொல்றாங்க, எப்போ ஒரு மனிதனுக்கு நோய் வந்துருச்சோ அவனுக்கு மௌத்துடைய பயம் வர ஆரம்பிச்சிடுது. நான் மரணிச்சிருவேன். இப்ப மௌத்துடைய தயாரிப்பு இல்ல, மௌத்தினுடைய சரியான முறையில அவர் மௌத்துக்காக வேண்டி வாழ பழகல. இப்போ மௌத் ஆயிட்டா என்ன ஆகுமோ, உயிர் போயிருச்சுன்னா என்ன ஆகுமோங்கிற பயம் வந்துடுது. தன்னோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு, தன்னுடைய நோயை தீக்கிறதுக்காக வேண்டி இப்ப இவர் ஈமானுக்கு வட்டத்துக்கு வெளியே எப்படியாப்பட்ட விஷயத்துல நான் போய் சரி செய்ய முடியுமோ அதுல சரி செய்யக்கூடிய விஷயத்துல இறங்கிடுறார். அது குஃப்ரா, ஷிர்கா, இந்த மனிதர்கிட்ட ஈமான் இருக்குதா ஈமான் இல்லையா எதையுமே பாக்குறது இல்ல. ஏதோ ஒரு கோயில்ல போய் தன்னுடைய நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றாரு, ஏதோ ஒரு பாபாஜிட்ட பண்டித்ஜிட்ட போய் தன்னுடைய நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றாரு, அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்களை அணிஞ்சு கொள்றாரு, ஏதோ ஒரு கபருக்கு முன்னாடி பூ மாலைகளை ஏத்தி அவங்கள்ட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்றாரு. இப்படியாக தன்னுடைய அனைத்து விதமான ட்ரீட்மெண்ட்டுடைய முறையும் இஸ்லாத்தினுடைய கோட்டுக்கு, இஸ்லாத்தினுடைய வட்டத்துக்கு மீறியபடி செய்யறாரு. தன்னுடைய உயிருக்கு பயந்து இப்ப இவருடைய நோய் இருக்குது, இது நியமத்தாக இல்லாம இது வேதனையாக அஸாபாக மாறி. और तीसरा मैंने कहा कि सबर आधा ईमान है। अब जो है सबर तो जब हम बीमार हो जाते हैं तो लोगों को कहते फिरते हैं, क्योंकि यकीन ही पहला ही दुरुस्त नहीं है कि ये बीमारी आया है, अल्लाह की तरफ से शिफा देगा अल्लाह, और इस्लाम के दायरे में जो इलाज करेंगे उस पर शिफा होगा, उस पर यकीन नहीं, और उसलिए जो है उसको सबर नहीं, तो वो क्या करता है, लोगों को पकड़कर कहना शुरू करता है, भाई मैंने किसी का क्या भी बिगाड़ा नहीं, मेरा ही क्यों नुकसान होता है, मैंने किसी का क्या भी बिगाड़ा नहीं, मेरा तबीयत क्यों बिगाड़ता है, मैंने किसी को बुरा चाहा नहीं, मेरा क्यों बुरा होता है, मैं किसी के पीछे जाता नहीं, लोग मेरे पीछे क्यों लगते हैं। मेरे प्यारे, ये सारी चीजें जो है सब्र नहीं होने की वजह से उसकी ईमान भी चला जाता है। वो या कि वो सब पर हसद रखता है, सब पर तोहमत लगाता है, सब पर जो है बदनामी करता है, सब पर झूठी तोहमत लगाता है, और ये बहुत बड़ा गुनाह है। इससे भी इसका ईमान उसके हाथ से चला जाता है। மூணாவது விஷயம், சபர் செய்வது, பொறுமையாக இருப்பது. நோயின் மூலமாக யார் சபர் செய்வாங்களோ அந்த நோய் நியமத்தாக மாறும். யார் பொறுமையற்றவங்களாக இருப்பாங்களோ அது நியமத் இல்லாம அது வேதனையாக மாறும். பொறுமை இல்லாததின் காரணமாக மனிதன் என்ன செஞ்சிடறான், அந்த நோயை பெருசாக நினைக்க ஆரம்பிச்சிடறான். பொறுமையற்ற தன்மையில எல்லாத்திட்டையும் போய் சொல்றான், நான் யாருக்கும் கெடுதி நினைக்கல, மக்கள் ஏன் என்னை இப்படி கெடுது என் மேல இப்படி நினைக்கிறாங்க, நான் யார் பின்னாடி நான் போய் அலைஞ்சு அவங்களுடைய குறைகளை ஆய்வு செய்யறது இல்ல, மக்கள் ஏன் என் பின்னாடி இப்படி விழுந்து கிடக்குறாங்க என்பதாக மக்கள் மேல ஹசத், அவங்களுடைய உள்ளத்துல பொறாமை ஏற்படுது, ஒவ்வொருத்தர் மேல கெட்ட சிந்தனைகள் ஏற்படுது. இது அவனுடைய பொறுமை இன்மையின் வெளிப்பாடாக இருக்குது. இதன் காரணமாகவும் அவருடைய நோய் இருக்குது, வேதனையாக மாறிடுது. கடைசியில அவருடைய ஈமான், இது ஆரம்பத்திலிருந்து குறைபாடு இருக்கிறதுனால பொறுமையற்றவங்களாக ஆயிடுறாங்க. அல்லாஹ் தான் கொடுக்கறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் பொறுமையாக இருப்பாரு. இஸ்லாத்தினுடைய அடிப்படையில அவரு அதுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சாருன்னு சொன்னா அவர் பொறுமையாக இருப்பாரு. இது ரெண்டு விஷயம் குறைஞ்சிருச்சு, அவர்னால பொறுமையாக இருக்க முடியல. क्योंकि ये इंसान इसके लिए जो है ये दूसरों पर नजर डालता है कि इसको इसकी तकदीर पर ईमान नहीं लाया, कि जो बीता है, जो बीत रहा है, जो बीतेगा सब अल्लाह की तरफ से।
இந்த யக்கீன், இந்த தக்தீரின் மேல ஈமான் குறைஞ்சதின் காரணமாக மனிதனுடைய சிந்தனை எல்லாம் மாறிடுச்சு. எப்படி நம்ம நினைக்கணும்னு சொன்னா, எப்படி நம்பணும்னு சொன்னா, எது நடந்ததோ, எது நடந்து கொண்டிருக்கிறதோ, எது நடக்க போகிறதோ, இது எல்லாமே அல்லாஹு தாலாவின் புறத்தில் இருந்தான்னு சொல்லி நம்ம ஈமான் உறுதியாக இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்த சுவைக்கிறதுன்னு எதுக்கு சொல்லுவோம்? நம்ம விரும்பி சாப்பிட்றதுக்குதான் சுவைக்கிறதுன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம மவுத் இருக்குதே, நமக்கு விரும்பின பொருளாக ஆயிரணும். அப்படிப்பட்ட விஷயத்தை தான் அல்லாஹு தாலா நீங்க மரணத்தை சுவைங்க என்பதாக சொல்றோம். तो यानी मौत का मजा नहीं होगा तो मौत हमारे लिए आजाब बन जाएगा, यही है हमारे लिए मुसीबत बन जाएगा. இப்ப நம்ம மௌத்த சுவைக்கக்கூடிய அளவு நம்ம அதை விரும்பக்கூடிய பொருளாக ஆக்கல, அப்ப என்ன ஆயிருது? இந்த மௌத் இருக்குதே நமக்கு வேதனையாக அதாபாக மாறிடுது. अब जो है दूसरा, मैंने मस्जिद के अंदर के बारे में ये कहा कि इबादत की हालत हमारा ये है कि जो है कुछ के साथ नहीं हो रहा है और जो है अल्लाह के इस्तेमाल के साथ नहीं हो रहा है. इसी तरह जिंदगी के बहुत सारे काम है, उसमें से खाली मैंने बीमारी को एक गिनाया है कि बीमारी की इलाज भी खाली उसके अंदर इस्लाम के दायरे के अंदर हम नहीं कर पा रहे. अल्लाह से बीमारी से इलाज का जो है इसका यकीन हमारे अंदर नहीं है और बीमारी आया है अल्लाह की तरफ से शिफा अल्लाह देगा, ये हमारे अंदर नहीं. एक ही खाली जिंदगी की बाहर का मैंने गिनाया है. और एक मैं जिंदगी की और एक अमल बताता हूँ, वो जो रोजी का मामला है, सबसे ज्यादा रोजी के लिए जो है ज्यादा शिर्क और बिदअत और कुफ्र कर रहा है. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் விஷயம் நான் சொன்ன மஸ்ஜிதுக்குள்ளார நடக்கக்கூடிய அமல நம்ம இனி மௌத்துக்கு தயாரிக்கக்கூடிய அமலாக மாத்தல, அது தொழுகை. ரெண்டாவது நான் சொன்னது மஸ்ஜிதுக்கு வெளியே இருக்கக்கூடிய நிறைய அமல்கள்ல ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லி காமிச்சேன், நோய்க்கு நம்ம செய்யக்கூடிய மருத்துவம். இது நம்ம இஸ்லாமனுடைய வட்டத்துக்குள்ளார செய்யல. அப்போ எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இதுல மனிதன் இருக்கிறானே தன்னுடைய மௌத்துக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய அமலாக அந்த அமலை மாத்தல. அதுல ஒரு விஷயம் நான் சொன்னேன், நோய்க்கு ட்ரீட்மெண்ட் செய்யறது. ரெண்டாவது விஷயம் சொல்றாங்க அவனுடைய உணவை சம்பாதிக்கக்கூடிய முறை. உணவினுடைய சம்பாதிக்கும் முறைய மனிதன் சரி செய்யாததின் காரணமாக ஹராம் ஹலாலினுடைய பேணுதல் இல்லாதனால எந்த வழியில அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அப்படியெல்லாம் சம்பாதிக்கக்கூடியவனாக மாறிடுறான். अब हमारा हलाल और हराम का जो है, देखो है मेरे प्यारे, हर इबादत कबूल होने के लिए हलाल और हराम का तमीज करना जरूरी है. इतना इल्म होना जरूरी है हर मुमिन बालिग मर्द और औरत को कि हराम और हलाल का तमीज आ जाए. நம்மளுடைய இபாதத்துகள் கபூல் ஆகணும்னு சொன்னா, ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னா, ஒவ்வொரு வயதான ஆண் பெண்களுக்கும் ஹலால் ஹராம்னா எதுங்கிற இல்மு, அந்த கல்வி கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாதான் அவங்க அதன்படி அமல் செய்வாங்க. அதை கொண்டு இபாதத்துகள் கபூல் ஆகும். अब हमारा हलाल बिजनेस है, पर उसमें कैसा हराम घुसता है मैं एक बहाना बताता हूँ. जो है अब अगर हमारे तिजारत को बढ़ाना चाहते हैं तो जान बुझकर क्या करते हैं, सूद में पैसा ले लेते हैं. क्यों? कि दुकान में ज्यादा माल दिखेगा तो फिर जो है अब फिर गिरा पाएंगे, पहले ही हमारे बिगाड़. इसके वजह से होता क्या है कि हम दुकान के चक्कर में क्या करते हैं, माल ज्यादा दिखाने के वास्ते लोगों को किसी के पास से सूद में पैसा ले लेते हैं. या फिर जो है कोई एक चिट्ठी चलाना, यानी जो एक समूह जो चलाते हैं, जो एक कमेटी बनाते हैं, उसमें जो है 1 लाख रुपए का कुछ 10,000 20,000 करके मांग कर लोग लेते हैं. मालूम है इसके बारे में? तो हाँ, तो जो ये संगम बनाते हैं या चिट्ठी चलाते हैं या कमेटी चलाकर जो पैसा लेना, लेकर जो उसे बिजनेस में लगाना. बिजनेस तो वो हलाल कर रहा है, सब्जी का बिजनेस कर रहा है, क्या सीमेंट बालू बेच रहा है, और जो है वो हथियार बेच रहा है, वो गोश्त बेच रहा है. बिल्कुल ठीक है, जो चीज बेच रहा है वो चीज तो हलाल है, पर उसमें जो पैसा लगाया वो सूद का पैसा लगाया या बड्डी का पैसा लगाया या अपनी बीवी का माल ले जाकर गिरवी रखकर वो सूद का पैसा लेकर पैसा सूद भरते हुए लेकर कारोबार में लगा रहा है. मेरे प्यारे, हलाल रोजी के अंदर भी हराम पैसे का शामिल है हमारे. ये भी मौत की तैयारी नजर नहीं आ रही. क्यों? कि रोजी हलाल जगह से कमाना और हलाल तरीके से कमाना ये इस्लाम है, यही दीन है. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் உணவுக்காக வேண்டி பல துறைகளை தேர்ந்தெடுக்கிறான். அதுல ஒண்ணு வியாபாரம். இந்த வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக மனிதன் என்ன செய்யறான்? அதுல எப்படி ஹராம் வருதுன்னு சொன்னா, வட்டியின் மூலமா ஹராம் வருது. மனிதனுடைய சிந்தனை எப்படி போகுது?
கடையில பொருட்கள் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா அதிகமான கஸ்டமர் வருவாங்க, நம்ம பொருட்களை வாங்குவாங்க. இப்ப பொருளை அதிகரிப்பதற்காக வேண்டி மனிதன் வட்டி வாங்க ஆரம்பிச்சான். அதிகமா பொருள் காமிக்கிறது, அதிகமான காசு இல்லாததின் காரணமாக இந்த ஹராமான தந்திரத்தை கையாளுறான். இப்போ மனிதன் என்ன செஞ்சிடறான், அவன் நல்ல முறையில சம்பாதிச்சாலும், அவன் தேர்ந்தெடுத்த துறை நல்லதாக இருந்தாலும் ஹலாலாக இருந்தாலும் அவனுடைய பணம் போட்ட முறை இருக்குது, அது ஹராமான முறையாக ஆயிடும். அவனுடைய வியாபாரம் பாருங்க, நல்ல ஹலாலான வியாபாரம், காய்கறி வியாபாரம் செய்யறாரு, அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வியாபாரம் செய்யறாரு. ஆனா அதுல போடப்பட்ட காசு இருக்குதே ஹராமான முறையில போடப்படுறாரு. சீட்டு போடுறாங்க, சீட்டு போட்டு அதுல காசு என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஒரு கூட்டமாக சங்கமாக அமைச்சு அதுல எல்லாரும் காசு போட்டு எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே தடுக்கப்பட்ட ஹராமான வழிமுறையில இவருடைய பணம் அவருடைய வியாபாரத்துக்குள்ளார போகுது. இப்ப இவர் நினைச்சு கொண்டு இருக்கிறாரு, நான் காய்கறி வியாபாரம் செய்யறாரு ஹலாலான வியாபாரம், நான் ஃப்ரூட்ஸ் வியாபாரம் செய்யற ஹலாலான வியாபாரம். ஆனா அதுல போடப்பட்ட பணம் இருக்குது, அது ஹராமான முறையில போடப்பட்ட பணம். இப்ப நம்மளுடைய வெளிரங்க வாழ்க்கையில உணவை நம்ம சம்பாதிக்கிற முறையில கூட மௌத்தினுடைய தயாரிப்பு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. आज हमारे हर काम से मौत की तैयारी नजर नहीं आ रहा है, तो हमें मौत की तैयारी के क्या मौत से मोहब्बत होगा। अल्लाह फरमा रहा है कि मौत की मजा चखना है, मौत की मजा चखना है। इंसान के लिए मजा इससे ज्यादा क्या हो सकता है। इंसान के लिए मौत की मजा से बड़ा नियामत क्या हो सकता है कि वो तमाम आजमाइश से पाक हो जाता है, उसका जो है गुनाह दिखना बंद हो जाता है, वो आजमाइश से पाक हो जाता है, वो शैतान के धोखे से पाक हो जाता है, नफ्स के धोखे से पाक हो जाता है। इससे बड़ी नियामत क्या होगा। इसलिए अल्लाह ने पाक कलाम के अंदर फरमाया कुल्लु नफ्सिन दाइक़तुल मौत, इसलिए फरमाया कि हर नफ्स को मौत का मजा चखना है, मजा चखना है, मजा चखना है। ये मजा को यहाँ पर समझना है। நினைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அமல்லையுமே நம்ம மரணத்திற்கான தயாரிப்பு எதுவுமே தென்பட மாட்டேங்குது. எப்ப நம்ம மரணத்திற்காக வேண்டி தயாரிப்பை செய்யலையோ இந்த மௌத் எப்படி நமக்கு விரும்பக்கூடிய பொருளாக ஆகும், சுவையான பொருளாக மாறும். அல்லாஹ் அதனாலதான் குர்ஆன்ல சொல்றான், நீங்க உங்களுடைய அமல்களை சரி செஞ்சு கொண்டு உங்க மௌத்தை சுவையானதாக ஆக்கி கொள்ளுங்க. இப்ப மௌத் வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு சுவையாக இருக்கும். இதை இப்ப நீங்க விரும்புவீங்க. இப்ப நம்ம ஏன் விரும்ப மாட்டேங்கிறோம், நம்ம அமல மௌத்துக்கு தயாரிப்பான அமலா ஆக்கல, நம்ம மௌத் நம்மளுடைய நாவுக்கு சுவையாக தெரியல, அதனால நம்ம விரும்ப மாட்டேங்கிறோம். இதை நம்ம விருப்பமாக மாத்தணும். ஒரு முஃமினுக்கு இதை விட சுவையானது வேற எதுவும் இல்ல, மௌத்தை விட சுவையானது வேற எதுவும் இல்ல. ஏன்னு சொன்னா மௌத்தின் காரணமாக மனிதன் ரெண்டு விஷயத்தை விட்டு விடுதலை அடைஞ்சிடறான். நப்சினுடைய ஏமாற்றத்திலிருந்து, ஷைத்தானுடைய ஏமாற்றத்திலிருந்து மனிதன் விடுதலை அடைஞ்சிடறான். இந்த ரெண்டு நியாமத்தை விட பெரிய நியாமத்து எதுவாக இருக்க முடியும் மனிதனுக்கு. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மௌத்தினுடைய சுவைய சுவைங்க, மௌத்தினுடைய சுவைய சுவைங்க. அதுக்காக உங்களுடைய அமல மௌத்துக்கு தயாரிப்பாக ஆக்கிக் கொள்ளுங்க. इंशाअल्लाह आज से हम मौत की तैयारी करेंगे। இன்னையில இருந்து மௌத்துக்கு தயாரிப்பு செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்। मौत की तैयारी के लिए सबसे पहला शर्त ये है कि हमें वो इल्म हासिल करना पड़ेगा कि मौत की तैयारी क्या है। மௌத்தினுடைய தயாரிப்புக்காக வேண்டி முதல் நிபந்தனை இருக்குது. மௌத்தினுடைய தயாரிப்புக்காக நான் என்ன செய்யணுங்கிற இல்ம கத்துக்கொள்றது. என்ன செஞ்சா நான் மௌத்துக்கு தயாரிப்பு செய்ய முடியுங்கிற அந்த இல்ம, அந்த கல்வியை தெரிஞ்சு கொள்வது முதல் நிபந்தனை. मौत की तैयारी ये है कि सबसे पहले हम अपने आप को मुर्दे की फहरिस्त में समझे कि मैं एक मुर्दा लाश हूँ, मेरा खुद के हाथ से मैं कुछ नहीं कर सकता। जैसा मुर्दा आदमी को उसको उठाकर नहलाना पड़ता है, उसे हिलाना पड़ता है, उसे कटवाट देना पड़ता है, उसे पानी डालना पड़ता है और वो कुछ नहीं कहता। மௌத்தினுடைய தயாரிப்புக்கு முதல் நிபந்தனை இருக்குது. நம்மளைய மரணித்தவர்களாக நினைச்சுக்கொள்ளணும், நம்மளைய மையத்தாக நினைச்சுக்கொள்ளணும். எப்படி ஒரு மனிதன் மரணம் அடைஞ்ச பிறகு அவர்னால எதுவுமே சுயமாக செய்ய முடியாதோ, எல்லாத்துக்குமே அவர் தேவையுடையவராக இருக்கிறாரோ, அவர்னால கை அசைக்க முடியாது, அவர்னால கால் அசைக்க முடியாது, அவர்னால திரும்பி படுக்க முடியாது, அதே போன்று நம்மள மையத்தாக நினைச்சுக்கொள்ளணும். நான் எதுக்குமே சுயமாக எதுவும் செய்ய முடியாதவன். अब अपने आप को मुर्दा समझना और जो मुर्दे को नहलाते हैं, धुलाते हैं, करबट बदलते हैं, इसी तरह ये समझना वो मेरा अल्लाह का हुक्म है और आप अलैहिस्सलाम के तरीका है।
जो आपको हिलाएगा, करवट दिलाएगा, धुलाएगा, यानी आपका खुद का कुछ काम नहीं है, वही काम है आपका जो अल्लाह ने हुक्म फरमाया है, जो आप अलैहिस्सलाम ने सिखाया है। இப்ப நம்ம என்ன நினைக்கணும்னு சொன்னா, எப்படி மையத் அதனுடைய சுயமாக எதுவுமே செய்யாதோ, எப்படி திருப்புறாங்களோ அப்படி திரும்பும், எப்படி வைக்கிறாங்களோ அப்படி இருக்கும். அதே போல நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை எப்படி மாத்திக்கொள்வேன்னு சொன்னா, அல்லாஹ் எப்படி கட்டளையிடுறானோ அப்படி செய்வேன், நபி எப்படி வழிகாட்டினாங்களோ அப்படி செய்வேன். நபியினுடைய வழிகாட்டுதல் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மீறி என்னுடைய உடல்ல இருந்து எந்த அமல்களும் வெளியாகாது. எப்படி ஒரு மையத்தான அந்த உடம்பு தன்னுடைய சுயமான எண்ணத்துல எப்படியும் செய்ய முடியாதோ, அதனால திரும்ப முடியாதோ, அதே போல என் வாழ்க்கை அல்லாஹ்வின் கட்டளைக்கு மீறியதாக இருக்காது. எது அல்லாஹுடைய கட்டளையோ அதுதான் என்னுடைய அசைவாக நான் மாத்தணும். இது முதலாவது விஷயம். अब तीसरा काम ये है कि हमें ये तैयारी, मौत का तैयारी जो करना है, ये तीसरा काम ये है हमें कहाँ पर मिलेगा। वो सिर्फ जो है हमारे उलमाओं के पास मिलेगा, उलमाए दीन के पास मिलेगा, उलमाए रब्बानीन के पास मिलेगा, जो साहिब निस्बत है उनके पास मिलेगा। இப்போ இதனுடைய மௌத்தினுடைய தயாரிப்பு நம்ம யார்கிட்ட போய் தெரிஞ்சு கொள்ளணும், யார்கிட்ட இருந்து அடைஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, யார் இல்முடையவங்களாக இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வழிகாட்டப்பட்ட இல்முகளை யார் உள்ளத்துல வாங்கி கொண்டு இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஆலிம்கள்ட்ட நமக்கு இதனுடைய முறைகள் கிடைக்கும். யார் அல்லாஹ்வினுடைய இறை நேசராக இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்று இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க கூட இருப்பதின் மூலமாக நமக்கு இதனுடைய விளக்கங்கள் கிடைக்கும். और ये इसके माहौल भी होना चाहिए ये अमल करने के लिए। जैसे कि कोई मास्टर हो और उसके लिए एक क्लास हॉल होता है, रूम होता है, उसका एक स्कूल होता है और उसका टीचर होता है। इसी तरह ये जो चलता फिरता जो मदरसा है आज के जमाने में ये तबलीग काम है। हम इस काम से जुड़ जाए, हम अल्लाह के रास्ते में जिंदगी में पहली फुर्सत में 4 महीना लगाएंगे इंशाअल्लाह। எப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தாதான் ஒரு மனிதன் உருவாக முடியும். அதே போல இந்த காலகட்டத்துல, இந்த குழப்பமான காலகட்டத்துல ஒரு மனிதன் சீர்திருத்தம் அடைவதற்கு அல்லாஹு தஆலா தாவத்து தப்லீகினுடைய உழைப்ப இந்த உலகத்துல பரவலாக ஆக்கி வச்சிருக்கான். அதற்காக வேண்டி தன்னுடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒவ்வொரு மனிதரும் 4 மாசங்கள் நல்ல சூழ்நிலையில தன்னை ஆக்கிக் கொள்வது கட்டாயமாக இருக்கு. और हर महीना 3 दिन लगाने की सब कोशिश करें, क्योंकि स्कूल में ही पढ़ाया जाता है। इसी तरह अल्लाह का दीन जो है अल्लाह के घर में सीखने मिलेगा। ஒவ்வொரு மனிதரும் இந்த நியத் வைக்கணும், மாதத்துல 3 நாள் நான் அல்லாஹ்வினுடைய பாதையில போய் நான் என்னுடைய வாழ்க்கைய நல்ல சூழ்நிலையில ஏற்படுத்திக்குவேன். எப்படி ஒரு மனிதன் ஒரு விஷயத்த, உலக விஷயத்த கத்துக்கிறதுக்கு ஸ்கூலினுடைய மாஹூல்ல தன்னை காலையில இருந்து சாயந்தரம் வரை ஆக்கி கொள்றான், தான் இருக்கும் இடத்துலயே அவன் படிச்சு கொள்றது இல்ல, அவன் ஸ்கூல் என்ற ஒரு மாஹூல ஒரு சூழ்நிலையை தேர்ந்தெடுக்கிறான். அதே போல நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நல்ல சூழ்நிலைகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். और उसके बाद उसे बाकी रखने के लिए दीन का जो सीखेंगे हम अल्लाह के रास्ते में जाकर उसे बाकी रखने के लिए मस्जिद पर जमात में जुड़े और हमारे मस्जिद के इमाम साहब से अपने मसला मसाइल को सीख कर जो है अपनी जिंदगी में लाए। நம்ம அல்லாஹ்வின் பாதையில போய் நம்மளுக்கு அடைஞ்சு கொண்ட அந்த விஷயங்களை, அந்த தன்மைகளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வீட்டுல திருமண பிறகு மஸ்ஜித் வார் ஜமாத்தோட தொடர்பு வச்சிருக்கணும். நம்ம பள்ளியினுடைய இமாமுகள்கிட்ட நம்மளுடைய இஸ்லாமினுடைய சட்ட திட்டங்களை கேட்டு நம்ம ஒவ்வொன்றையும் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். इसी तरह घर का माहौल भी बनाए, घर के अंदर भी तालीम शुरू करे और घर के अंदर भी जो आप मस्जिद में सुनेंगे वो घर के अंदर जो है कहने की आदत डाले। நம்ம எது பள்ளிகள்ல நல்லவங்களுடைய பேச்சு கேட்கிறோம், குர்ஆன் ஹதீஸினுடைய விஷயங்கள் கேட்கிறோம் உலமாக்கள் மூலியமாக, அது நம்ம வீட்டுல தாலீம் ஹல்காக்களை ஏற்படுத்தி நம்ம பெண்களுக்கும் அந்த விஷயங்களை எத்தி வைக்கக்கூடிய முயற்சி வீடுகள்ல ஆரம்பிக்கணும். ये जो है ज़ाहिरी है। अब ये ज़ाहिरी को बातिनी के अंदर डालने के लिए कोई अल्लाह वाले के हाथ में तौबा करे। जैसे साईदिया जी रहमतुल्लाह अलैह जो है अब्दुल रहीम रायपुरी रहमतुल्लाह अलैह के हाथ में बैत हुए, तौबा किए, जब उनसे मुरीद हुए तो उनका कल्ब उनके तरफ मुतवज्जा हुआ, तो उनका कल्ब ऐसा बना कि अल्लाह की मारिफत हासिल किया। ऐसा मारिफत अल्लाह ने उनको हासिल किया कि अल्लाह ने पूरी दुनिया के अंदर उनसे दिल का काम दिया।
இப்ப நம்ம வெளிரங்க விஷயங்களை சரி செய்யறதுக்கு இந்த அமல்களை செய்யணும், நம்ம உள்ளத்தையும் சரி செய்யணுங்கிற சிந்தனை ஃபிக்ர் நம்ம உள்ளத்துல ஏற்படணும். அதற்காக நம்ம என்ன செய்யணும், ஏதேனும் ஒரு இறைநேசர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும். அவங்க கையில பையத் ஆகி அவங்கள்ட்ட தௌபா செஞ்சு நம்ம வாழ்க்கையினுடைய விஷயங்களை நிகராணி செய்யக்கூடியவங்களாக அவங்களை ஆக்கி கொள்ளணும். எப்படி இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வாழ்க்கையின் சீர்திருத்தத்துக்காக வேண்டி ஹஸ்ரத் கலீல் அஹ்மத் ராய்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க கையில தௌபா செஞ்சாங்க, அவங்க கையில பையத் வாங்கினாங்க. அவங்களுடைய உள்ளம் எந்த அளவு இறை நேசத்துல மூழ்கிடுச்சுன்னு சொன்னா அவங்களுடைய உள்ளத்துல முழு உம்மத்தினுடைய ஃபிக்ர் அல்லாஹ் ஏற்படுத்தினா அதனுடைய வெளிப்பாடு இந்த முழு உலகமும் பார்த்து கொண்டிருக்கு. इससे दिल बनेगा। अब दिल क्यों बनेगा? अब हम सब मस्जिद से जुड़े हुए हैं। मैं क्या बता रहा हूँ, गौर से सुने। अब मस्जिद से हम लोग इतने साल जुड़े हुए हैं, उसके बावजूद भी हमारे दिल के अंदर इसका एहसास अभी तक नहीं आया कि मेरा अल्लाह मुझे देख रहा है। ये जाहिरी अमल है, जाहिरी अमल से तो हमें अमल करने का आदत पड़ा है। अभी भी हमारा दिल को जो है अभी तक अल्लाह का इस्तिरदार हासिल नहीं हुआ कि मेरा अल्लाह मुझे देख रहा है। ये दिल बनेगा जब किसी के सामने अपने अयूब को कहोगे कि हजरत मुझसे गुनाह हो गया। क्यों? किसी से हर सबसे गुनाह कह नहीं सकते। जिसको तुम अपना पीर, अपना उस्ताद, अपना आमिर जिंदगी का अपना जो है उस्ताद बनाओगे, उसके सामने तौबा करोगे, उसके सामने अपनी गुनाह को रखोगे, तो वो गुनाह का इलाज बताएगा। गुनाह को छोड़ने की इलाज क्या है? இப்ப நம்ம என்ன செய்யறோம், எல்லா பள்ளியினுடைய தொடர்பு இருக்குது, வெளி அமல்கள் வெளிரங்க அமல்கள் இருக்குது, ஆனா உள்ளத்தினுடைய சீர்திருத்தம் இருக்குது. இது இன்னும் நம்ம பின்தங்கினவங்களாக இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாங்கிற சிந்தனையோட நம்ம எத்தனை காலங்களை கழிச்சிருக்கிறோம். ஆனா வெளிரங்க எல்லா அமல்களும் நம்ம செஞ்சு கொண்டு இருக்கோம். பள்ளியில போறது வர்றது தொழுகைகள்ல நிறைவேற்றுறது எல்லா அமல்களும் இருக்குது. ஆனா அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாங்கிற சிந்தனை நம்ம எத்தனை பேர்கிட்ட உருவாயிருக்கு. இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, முதல் விஷயம் நம்ம ஒருத்தரை நம்மளுடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி தேர்வு செய்து நம்மளுடைய பாவங்களை நம்மளுடைய குறைகளை அவங்க முன்னாடி சொல்லி, ஹஸ்ரத் என்கிட்ட இந்த குறை நிகழ்ந்துருச்சு, இதற்கு நான் என்ன செய்யறது, இதை நான் என் வாழ்க்கையில இருந்து எப்படி நான் நீக்கிறது, அதற்கு நீங்க வழி காட்டுங்க, அதுக்கு நீங்க வழி சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க முன்னாடி சொன்னோன்னு சொன்னா அவங்க உங்களை தௌபா செய்ய வைப்பாங்க. இந்த பாவத்திலிருந்து இந்த குறையிலிருந்து நீங்கக்கூடிய வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பாங்க. இதை கொண்டு உங்களுடைய உள்ளத்துல அந்த சீர்திருத்தம் ஏற்படும். अब हम सब अकलमंद बनना चाहते थे कि मैं चालाक, हर काम के अंदर में चालाक समझते हैं हम लोग। अगर यकीनन चालाक तो आपने फरमाया कि एक बार फरमाया आपने कि जो मरने से पहले मरने की तैयारी करे। अब मरने की तैयारी भी आपने एक बार फरमाया कि अकलमंद इंसान वो है जो है अपना नफ्स का हिसाब दिया करे। नफ्स से मुराद क्या है? जो अपने नफ्स से सवेरे से शाम तक क्या गुनाह किया है, इस गुनाह का उसका हिसाब दे। तू क्यों किया है, तू क्यों किया है? तू इसका खुद का मालिक नहीं है, ये तेरा तो मालिक अल्लाह है। तेरा अल्लाह ने जैसा कहा वैसा करना चाहिए था। अगर तूने गलती किया है तो अल्लाह के सामने तौबा कर ले। இப்ப நம்ம என்ன செய்யணும், அறிவாளியாக ஆக ஒவ்வொருத்தரும் விரும்புறோம், விவரமானவங்களாக இருக்கணும். மக்கள் உலகத்துல நீ விவரமானவன் சொல்லணும்னு நம்ம விரும்புறோம். ஹதீஸ்ல நபி அவங்க சொல்லிட்டாங்க, யார் அறிவாளின்னு சொன்னா மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம நிகராணி செய்யணும், முஹாசபா, கேள்வி கணக்கு கேட்கணும். காலையில இருந்து இரவு வரை நீ என்ன செஞ்ச, நீ அல்லாஹ் ஏன் செஞ்ச என்பதாக நம்ம கேள்வி கணக்கு கேட்கணும். இதை கொண்டு என்ன ஆகும், நம்ம வாழ்க்கையில குறைகள் குறைய ஆரம்பிக்கும். மனிதனுடைய வாழ்க்கை சரியான பாதையில போய் கொண்டிருக்கும். तो इंशाअल्लाह मेरे प्यारे ये अमल हम सीखेंगे, क्योंकि साहिब जी रहमतुल्लाह अलैह फरमाते थे कि ला इलाहा इल्लल्लाह की दावत को उम्मत के अंदर चल फिर कर और तन्हाई में बैठकर उसका मश्क करो। क्या करो? मश्क करो। क्या मश्क? मश्क क्या है? यही मुहासबा है, यही हिसाब है, यही जांच करना है कि तूने सवेरे से शाम तक क्या क्या किया। इसका एक तरीका हज़रत सफारी थानवी रहमतुल्लाह अलैह ने कहा है। இப்ப இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு போய் தாவத் கொடுங்க. அதே நீங்க தனிப்பட்ட முறையில பயிற்சி செய்யுங்க. பயிற்சி என்ன? நம்ம நப்ச நம்மளே கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்வது. நீ காலையில இருந்து சாயந்தரம் வரை என்ன செஞ்ச, அல்லாஹ்வினுடைய கட்டளை பூர்த்தி செஞ்சியா இல்லையா என்பதாக ஹஜ்ரத் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க.
ना हो। अल्लाह वाले बहुत सारे अल्लाह वालों ने लिखा कि नमाज से पहले जैसे कि फजर की नमाज पढ़ रहे हो, ईसा की नमाज से फजर तक क्या गुनाह किया इसे देखो, जोहर की नमाज पढ़ रहे हो, जोहर से फजर तक क्या गुनाह किया देखो, फजर से जोहर तक क्या गुनाह किया देखो। इसी तरह हर नमाज के दरमियान क्या गुनाह हुआ इसका जो है नफ्स हिसाब ले तौबा कराए। बाद अल्लाह वालों का कहना पर हकीमुल उम्मत असफ अली थानवी रहमतुल्लाह ने अपनी किताब में लिखा है कि नफ्स का मुहासबा किस तरह करोगे, नफ्स का हिसाब किस तरह लोगे और अपना जो है मश्क किस तरह करोगे। नफ्स का मश्क जो वो तरीका बताया कि रात में कम से कम रात में बैठ जाए, सुकून से बावजूद बिस्तर पर बैठ जाए और आंखों को बंद करे और आंखों को बंद करने के बाद सवेरे से शाम तक क्या किया गुनाह किया, सबसे पहले नफ्स को पूछे कि तूने आज अल्लाह के हुक्म को कितना अदा किया, अल्लाह के हुक्म को कितना छोड़ा, कितना नबी के तरीकों को छोड़ा, कितना इस्लाम की कितना अल्लाह के हुक्म को माना और कितना तोड़ दिया। அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, உங்களை நப்ச நீங்க விசாரணை செய்வதற்கு என்ன முறைன்னு சொல்லி பல புசுருக்குகள் பல இறைநேசர்கள் பல வழிமுறைகளை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சில பேர் சொல்லி இருக்கிறாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யுங்க, ஃபஜர் தொழுதுட்டோம், இப்ப லுஹர் தொழுக போறோம், ஃபஜர்ல இருந்து லுஹர் வரையும் நான் என்னென்ன என்னுடைய அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாற்றமாக செஞ்ச எது செய்யல அப்படிங்கறது லுஹருக்கு முன்னாடி வரையும் நம்ம என்ன செய்யணும், நப்ச விசாரணை செய்யணும். இப்ப நம்ம அசர் தொழுகிறோம், லுஹர் டு அசர் நம்ம என்னென்ன விஷயங்களை மாற்றம் செஞ்சோம், எது நம்ம அமல் செஞ்சோங்கிறத நப்ச விசாரணை செய்யணும். இது சில உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, குறைஞ்சபட்சம் நீங்க இரவுல ஒதுவுடன் உங்களுடைய படுக்கையில உட்கார்ந்து கொண்டு காலையிலிருந்து இப்போ வரையும் என்னென்ன அல்லாஹ்வினுடைய கட்டளை நீ நிறைவேற்றின நப்ச பார்த்து நீங்க கேளுங்க. என்னென்ன விஷயங்களை நீ அல்லாஹ்வினுடைய கட்டளையை உடைச்ச நீங்க நப்ச பார்த்து கேளுங்க. இது உங்களுடைய சீர்திருத்தம் செய்வதற்கு ஒரு இலகுவான முறையாக இருக்குதுன்னு சொல்லி அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க. आंख बंद करके सवेरे से शाम तक गुनाह को देखे और फिर तौबा करे, तौबा करने के बाद जो है नहीं करूंगा इसका आहद करे। और उसके बाद दूसरा काम बताया कि सवेरे से शाम तक तूने कितना नेक अमल किया, अगर नेक अमल किया है तो क्या अल्लाह के हुक्म के मुताबिक किया है, आप अलैहिस्सलाम के तरीकों के मुताबिक किया है या अपने नफ्स के मुताबिक किया है। இப்ப நம்ம யோசிக்கணும், காலையில இருந்து நான் தவறு செஞ்சிட்டேன், எத்தனை தவறு செஞ்சனோ அது எல்லாத்துக்கும் நான் தௌபா செய்யணும். இரண்டாவது, இனிமேல் இந்த தவறுகளை நான் செய்ய மாட்டேங்கிற உறுதிமொழி எடுத்துட்டு நம்ம தூங்கணும். அடுத்த விஷயம் சொன்னாங்க, நம்ம நல்ல அமல் செஞ்சிருக்கோம், இத்தனை நல்ல அமல் செஞ்சேன்னு நம்மளுடைய இல்முக்கு வந்துருச்சு. அப்ப என்ன செய்யணும், அந்த நல்ல அமல்களையும் அல்லாஹுக்கு பிடித்தமான முறையில செஞ்சோமா, நபி அவங்க காட்டின வழிமுறையில செஞ்சோமாங்கிற விசாரணை செய்யணும். அப்படி அதற்கு உட்பட்டதாக இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். इसी तरह जो है गुनाह से तौबा करे, अगर नेक अमल हुआ है तो अल्लाह का शुक्रिया अदा करे। अगर शुक्रिया अदा करने के बाद आखिर में थोड़ा देर के लिए मौत को याद करे कि मुझे शायद ये मेरा आखिरी जिंदगी का आखिरी रात है, जिंदगी का मेरा ये आखिरी रात है, पता नहीं मैं सवेरे उठूंगा या नहीं। मौत का मुराकबा करे थोड़ा देर कि अगर मैं मर जाऊंगा तो मैं किस किस का माल देना है, किसका मैंने हक तलफी किया है, मैंने किसका माल दबाया है, ये सब कुछ अपने नफ्स से हिसाब ले और लेकर जो है तौबा करे। माल देने वालों के लिए उसके लिए लिख कर रखे और उसके लिए पूरी गवाही बनाए। और जो है अगर कोई इबादत में कोताही हुआ है तो अल्लाह से माफी मांगे। किसी का हक तलफी हुआ है तो उसका हक किसी को देने के लिए उसकी तैयारी करे। अगर जो है हक नहीं दे सकते हैं तो उससे माफी तलब करने की कोशिश करे। இப்ப நம்ம இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி இந்த அமல்களை செய்யணும். தவறு செஞ்சா தௌபா செய்யணும், நல்லது செஞ்சா அல்லாஹுக்கு ஷுக்குர் செய்யணும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். அதற்கு பிறகு கொஞ்சம் சிறிது நேரம் கண்களை மூடிக்கொண்டு மௌத்தினுடைய சிந்தனைகளை நம்ம ஏற்படுத்தணும். இதுதான் எனக்கு கடைசி இரவு, இதற்கு பிறகு நான் காலையில முழிப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, இந்த இரவுலயே எனக்கு மரணம் நிகழ்ந்துருச்சுன்னு சொன்னா இதே எனக்கு கடைசி இரவாக ஆயிரும் அப்படிங்கிற சிந்தனை ஏற்படுத்தணும். இதே நிலையில நான் மரணிச்சிட்டேன்னு சொன்னா என்னுடைய ஹக் யாராவது மேல இருக்குதாங்கிறது நம்ம சிந்திக்கணும். நான் யாருக்கும் காசு கொடுக்க வேண்டியது இருக்குதா அதை எழுதி வைக்கணும், அதை யார்ட்டையாவது அதுக்கு சாட்சிகளை ஏற்படுத்திடணும். இப்படியாக நம்ம எந்த விதத்திலேயும் பிறருக்கு ஹக்குடையவங்களாக பிறருடைய விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்கும் நிலையில நம்ம மௌத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு இரவும் குறைஞ்சபட்சம் சிந்திக்கணும். அதே போல இபாதத்துகளை குறைவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். அப்படி அடியார்களுடைய பொருளை நம்ம ஏதாவது எடுத்திருக்கோம், நம்ம யாருக்காவது எதுவும் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னு
சொன்னா அதை நிறைவேற்றுவதற்கு என்ன வழிமுறை என்பதாக நம்ம அந்த இரவுல முடிவு செஞ்சுட்டு தூங்கணும். அப்படி நம்ம நிறைவேற்றக்கூடிய இல்லாதவங்களாக இருந்தோம்னு சொன்னா குறைஞ்சபட்சம் அந்த அடியார்கள்ட்ட நம்ம பொருத்தத்தை வாங்கினவங்களாக அந்த இரவை நம்ம என்ன செஞ்சிடணும், முடிக்கணும். बात बहुत लंबी हो जा रही है, पर बात समझ में आना जरूरी है। तो कम से कम जो है रोजाना रात में सोने से पहले तो बहुत मुराक़बा कर लेना चाहिए। इसके हमारे मशाइख और जो हमारे अल्लाह वाले जो है रोजाना खानका के अंदर जो ला इलाहा इल्लल्लाह की जिक्र कराते हैं कि किसी से कुछ नहीं होता, जो होता है एक अल्लाह से होता है। ये पढ़ते पढ़ते उसके दिल के अंदर उतर जाए। रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इरशाद फरमाया कि अपने ईमान को तुम ताज़ा किया करो। साहबी ने अर्ज़ किया, या रसूलुल्लाह हबीबल्लाह, हम अपने ईमान को किस तरह ताज़ा करें? आपने फरमाया ला इलाहा इल्लल्लाह, कसरत से कहा करो, कसरत से कहा करो, कसरत से कहा करो, कसरत से कहा करो। क्या इसका मतलब क्या है? कसरत से मुराद यानी इसे हमेशा कहने की आदत डालो, हमेशा गुनगुनाने की आदत डालो, तो उससे क्या होगा? एक ईमान ताज़ा होगा। ईमान ताज़ा होगा तो नफ्स पर गालिब होगा। अगर नफ्स का हिसाब लेना चाहते हो तो ईमानदारी होना जरूरी है। तुम्हारे ऊपर नफ्स पर ईमानदारी होना जरूरी है, तब तुम नफ्स का मुहासबा कर सकते हो। நினைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இதற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில குறைஞ்சபட்ச இரவுல நம்ம என்ன செய்யணும், மௌத்தை சிந்திச்சு மௌத்தை நினைவு கூர்ந்து தூங்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அதற்காக தான் பெரியார்கள், அவுலியாக்கள் ஹான்கால லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுத்து நம்ம உள்ளத்துல மரணத்தினுடைய சிந்தனைகளை ஏற்படுத்துறாங்க. யாரை கொண்டு எதுவும் ஆகாது, அல்லாஹ் கொண்டுதான் ஆகுங்கிறத சொல்லி 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 உள்ளத்துல இறக்கக்கூடிய பயிற்சி ஹான்காக்களை கொடுக்கப்படுது. அது எந்த அளவு நம்மளுடைய ஹதீஸ்ல நபி அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, ஜத்திது ஈமானக்கும், உங்களுடைய ஈமான நீங்க புதுப்பிச்சு கொண்டே இருங்க. கைஃபனு ஜத்திது ஈமானனா, நபியை பார்த்து சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்க எப்படி எங்க ஈமான புதுப்பிக்கிறது? நபி அவங்க சொன்னாங்க, அக்ஸிரு கௌல லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தைகளை அதிக அதிகமாக சொல்லிக் கொண்டே இருங்க. இதுதான் உங்களுடைய ஈமான புதுப்பிக்கிறது. அதிகமாக சொல்றதுனா என்ன? அது நம்ம நாவுல சொல்லக்கூடிய பழக்கம் ஏற்பட்டணும். இதுதான் அதிகமாக சொல்லக்கூடிய அர்த்தம். जिंदगी के अंदर, क्योंकि मैं उनके खलीफे के मुरीद हूँ, हजरत ने हजरत का इसमें जो है मरफूजात के अंदर लिखा है कि हजरत शाह इलियास जी रहमतुल्लाह अलैह रोजाना, हजरत शाह इफ्तिखारुल हसन रहमतुल्लाह अलैह अपने मरफूजात में लिखते हैं कि शाह इलियास जी रहमतुल्लाह अलैह का रोजाना का मामूल था 12,000 मरतबा नफी इस बात का कहना, यानी ला इलाहा इल्लल्लाह का कहना। 17,000, कभी 20,000, कभी 25,000 इसमें जात पढ़ते थे, अल्लाह 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 का नाम पढ़ते थे रोजाना। இவங்க சொல்றாங்க, இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மாமூல் ஷாஹ் இஃப்திகாருல் ஹசன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஸ்ரத் அவங்களுடைய தொடர்பு உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அதனால எனக்கு அவங்களுடைய மல்ஃபூஸ்ல இந்த விஷயம் கிடைச்சது. அவங்க எழுதி இருக்கிறாங்க, இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்தி ஹஸ்ரத் அவங்க ஒவ்வொரு நாளும் 12,000 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் நஃபி இஸ்பாத் செய்வாங்க. இல்லைங்கிற விஷயத்தையும், வஸ்துக்களை கொண்டு ஆகாதுங்கிற விஷயத்தையும், அல்லாஹ் கொண்டு ஆகுங்கிறத விஷயத்தையும் உள்ளத்துல இறக்கிறதுக்கு 12,000 முறை லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற திக்ர் செய்வாங்க. சில சமயம் 17,000 முறை, சில சமயம் 22,000 முறைகள். இந்த மாதிரியாக அவங்களுடைய திக்ரினுடைய அளவுகள் இருக்கும். அதே போல அல்லாஹ் அல்லாஹ்ங்கிற வார்த்தைகளையும் அதிகமாக சொல்லிக் கொண்டு இருப்பாங்கிறது மல்ஃபூசாத்ல இஃப்திகாருல் ஹசன் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்யறாங்க. मैं जितने भी बड़े बड़े फकीरों के साथ, अल्लाह वालों के साथ वक्त लगाऊं, सफावी दिल अगर मैं लोगों के साथ मिलते रहूं तो मेरा दिल जो है गंदा हो जाता है, लोगों की अयूब मेरे दिल के अंदर आ जाता है। इसके अपने अयूब को पाक करने के लिए और हजरत के पीर साहब के खानका में जाता हूँ, फिर दिल में जब जिक्र में बैठता हूँ तब मेरा कल्ब जो है, दिल जो है पाक होता है। நான் 27 நாள் மக்களோட தாவத்துடைய தப்லீக்னுடைய உழைப்பு செஞ்சு கொண்டிருப்பேன். இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, 3 நாட்கள் அந்த மாஹூல்ல இருந்து நான் என்னை தனியாக்கி கொள்வேன். 3 நாட்கள் என்னுடைய ஷேக்கிட்ட போய், அவங்களுடைய ஹான்கால போய் திக்ருடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டு 27 நாட்களுடைய வெளிரங்கத்தினுடைய தாக்கம் என் உள்ளத்திலிருந்து போய் உள்ளம் பரிசுத்தம் அடையுது என்பதாக இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க.
तो बात इससे समझ में आ रहे हैं कि लोगों से मिलने से भी, लोगों के पास आने जाने से भी हमारा दिल गंदा होता है और हमारा दिल अल्लाह के जिक्र से पाक होता है। जिक्र के लिए किसी की इजाजत की भी जरूरत होता है। अगर किसी से इजाजत लेकर अगर हम जिक्र करते हैं तो बहुत कम वक्त पर जो है उसके फवाइद नजर आते हैं। நம்ம இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, மக்களோட அதிகமான தொடர்புகள் ஏற்படுவதை கொண்டு அவங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அசராத்துகள், அவங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த மறதிகள் சந்திக்கக்கூடிய நபருக்கும் ஏற்படுது. இதை பரிசுத்தப்படுத்துவதற்கு நம்ம திக்ருடைய பயிற்சி செய்யணும். அதே போல ஒருத்தருடைய தொடர்புல நம்ம திக்ருடைய, ஒருவருடைய அனுமதியில நம்ம திக்ருடைய பயிற்சி செஞ்சோம்னு சொன்னா, நம்ம தனிப்பட்ட முறையில திக்ர் செய்வதை விட மிக விரைவாக இறை நேசத்தை, இறை தொடர்பை பெறுவதற்கு இது காரணமாக அமைது. मेरे प्यारे, अभी थोड़ा देर जिक्र होगा, जिक्र से ही चाह जा रहा है कि अल्लाह का ध्यान हमारी जिंदगी में आ जाए। अब जो है जिक्र जो ये होगा, ये जो है सबक के तौर पर होगा, थोड़ा देर सबक के तौर पर दिया जाएगा। तो रोजाना हमें जिक्र करने की आदत डालना है। अस्तगफार, तीसरा कलमा दुरूद शरीफ, रोजाना जो है 100 मरतबा सवेरे, 100 मरतबा शाम में। अगर किसी से कोई बैत हुआ है तो अपने शेख का वज़ाइफ करना जरूरी है। हज़रत शेख ज़करिया रहमतुल्लाह अलैह अपनी किताब में लिखा है कि सुलूक की राह को तय करने के लिए, फजाइल अमल के अंदर है, सुलूक की राह को तय करने के लिए, सुलूक उसे कहते हैं कि सुधारने को कहते हैं, सुलूक उसे कहते हैं कि बेपरवाह होकर, सुलूक उसे कहते हैं सिर्फ अल्लाह के गरज से रहना, अल्लाह के गरज से चलना, अल्लाह के गरज से आगे बढ़ना, अल्लाह को पाने के लिए आगे बढ़ना, उसे सुलूक की राह कहता है। सुलूक की राह को तरक्की के लिए, सुलूक की राह में आगे बढ़ने के लिए कसरत से अल्लाह का जिक्र करे। एक दूसरा आपने फरमाया शेख से राब्ता करे, कामिल शेख से राब्ता करे। कौन? जो शरीयत के अंदर जो है ये, ऐसा ना हो कि बगैर शरीयत नहीं है उनके पास, दिन नहीं है उनके पास, हमें बिल्कुल जाना नहीं है। हज़रत ने कहा कि शरीयत का शेख अगर कोई है तो उनसे राब्ता करे, शेख से राब्ता करे। और उसके बाद तीसरा हज़रत ने कहा कि गुनाहों को छोड़े, गुनाहों को छोड़े। एक गुनाह को छोड़ने के लिए फरमाया, सुलूक की राह में आगे बढ़ने के लिए। दूसरा जिक्र की कसरत करने के लिए फरमाया। तीसरा शेख से राब्ता। शेख से राब्ता क्या करोगे कि मैं जिक्र में बहुत कुछ देखने में, काबा देख लिया, मदीना देख लिया, मेरे जिक्र में जन्नत देखना, नहीं, ये नहीं। अपनी वयों को अपने शेख के सामने रखोगे। किसी को जिंदगी का अमीर बनाओ, उस्ताद बनाओ, शेख बनाओ, मुर्शद बनाओ, किसी को जिंदगी का पीर बनाओ, बनाकर उसके सामने अपने वयों को रखो कि हजरत दिन नहीं लगता नमाज में, हजरत बदनजरी की आदत नहीं जा रहे, हजरत बदगुमानी की आदत नहीं जा रहे, हजरत गुनाह छोड़ने की दिल नहीं करता है, गुनाह से मुझे लज्जत हासिल हो रहा है, तो इससे कैसा पाप हो। अपने शेख से राब्ता करें और राब्ता कर जो है गुनाह को सामने रखकर अपने दिल को पाक कर सुलूक की राह को तय करें। ज़करिया रहमतुल्लाह अलैह அவங்க தன்னுடைய ஃபஸாயில அமல்களின் சிறப்புல எழுதி இருக்கிறாங்க, ஒரு மனிதர் தன்னை சீர்திருத்த பாதையில முன்னேற்றத்தை அடையணும்னு சொன்னா 3 விஷயத்தை அவர் கடைபிடிக்கணும். முதலாவது, அவர் பாவத்திலிருந்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும், பாவத்திலிருந்து விலகி கொள்ளணும். இரண்டாவது விஷயம் சொன்னாங்க, கஸ்ரத் से जिक्र, அதிகமாக நீங்க जिक्र செய்யக்கூடியவங்களாக இருங்க. காலை மாலை தஸ்பீஹாத்துகள் நம்ம பூர்த்தி செய்யணும், அதுல நம்ம கலிமாத்துகளை ஓதணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், நபி மேல ஸலவாத்துகள் ஓதணும். நம்ம ஷேखோட தொடர்புல இருந்தோம்னு சொன்னா அவங்க சொன்ன வசீஃபாக்களை நம்ம பாபந்தியாக செஞ்சு கொண்டு இருக்கணும். மூணாவது விஷயம் சொன்னாங்க, நீங்க ஒரு காமிலான ஷேखோட தொடர்புல நீங்க இருங்க. அவங்களுடைய தொடர்புனா என்ன? ஷரியத்துக்கு கட்டுப்பட்ட ஷேகாக அவர் இருக்கணும், அவங்க வாழ்க்கையில ஷரியத் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபரை உங்க வாழ்க்கையினுடைய உஸ்தாதாக, ஷேகாக ஆக்கி கொண்டு அவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய குறைகளை சொல்லிக் கொண்டே இருங்க. ஹஸ்ரத், தொழுகையில எனக்கு உள்ள ஈடுபட மாட்டேங்குது, குர்ஆன் ஓதுறதுல என் உள்ள லயிக்க மாட்டேங்குது, பாவத்தை என் உள்ள விரும்புது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க முன்னாடி வைங்க. நான் மக்கள் மேல பொறாம கொள்ளக்கூடியவனா இருக்கிறேன், மக்களை தவறாக நினைக்கக்கூடியவனாக இருக்கிறேன், என் உள்ள நோய்கள் எப்படி சரியாகணும்னு சொல்லி அவங்க முன்னாடி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவங்கள்ட்ட இருந்து அதுக்கு விடுதலை கேளுங்க. இப்படி இந்த 3 விஷயங்களை செஞ்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய சீர்திருத்த பாதையில நீங்க சீக்கிரமாக முன்னேறி செல்வீங்கன்னு ஷேக் ज़करिया रहमतुल्लाह अलैह அவங்க கிதாப்ல எழுதுறாங்க. तो मैं थोड़ा देर के लिए ला इलाहा इल्लल्लाह का जिक्र होगा। जब हम ला कहेंगे तो गर्दन को सीधे तरफ ले, चेहरे को लेकर जाएंगे और ये सोचेंगे कि दिल के अंदर से मैं दुनिया को उठा के फेंक रहा हूँ। நம்ம கொஞ்ச நேரம் திக்ர் செய்வோம். இது நம்ம வாழ்க்கையில வளமையாக ஆக்கணும். இப்ப பாடத்திற்காக வேண்டி கொஞ்சம் சொல்லி தரப்படுது. நம்ம லா அப்படிங்கிற வார்த்தை சொல்றப்போ நம்மளுடைய கழுத்தை நம்மளுடைய வலது பக்கமாக, நம்ம உள்ளத்திலிருந்து வலது பக்கமாக நம்ம எடுத்துக்கொண்டு போகணும். அப்ப நம்ம உள்ளத்துல சொல்லணும், எதை கொண்டு எதுவும் ஆகாது. ये तसव्वुर जब कहेंगे तो ये तसव्वुर करेंगे
फिर दिन की तरफ से हमें को लेकर आ जाएगा और ये तसव्वुर करेंगे कि मेरा कुछ दुनिया की तमाम मखलूक से कुछ नहीं होता, तमाम मखलूक से कुछ नहीं होता, तमाम मखलूक को दिल से निकाल कर फेंकना, इला कहना, अपनी तस्वीर को सामने रखकर इला की तलवार से काटना कि तेरे खुद से भी कुछ नहीं होता, यानी मेरे खुद से कुछ नहीं होता। நம்ம லான்னு சொல்றப்போ என்ன செஞ்சோம்? உள்ளத்துல இருந்து நம்ம கழுத்தை வலது பக்கமாக திருப்பி போட்டோம். உள்ளத்துல இருக்கக்கூடிய மஹ்லூக்கினுடைய சிந்தனை, மஹ்லூக்க கொண்டு ஆகுங்கிற நம்பிக்கை எல்லாத்தையும் எடுத்து நம்ம தூக்கி வீசணும். இலாஹன்னு சொல்றப்ப திருப்பி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்ம கல்பின் பக்கம் உள்ளத்தை கொண்டு வந்து நம்மளுடைய உருவத்தை முன்னாடி நிக்க வச்சு சொல்லணும், என்ன கொண்டும் எதுவும் ஆகாது, நீயும் எதுக்கும் செய்ய தகுதியற்றவன், சக்தியற்றவன் சொல்லி என்னை நானே என்ன செஞ்சணும்? முறியடிச்சார். आज जब कहेंगे तो ये तस्वीर करने की कोशिश करेंगे, जमीन और आसमान में जो भी होते हुए नजर आ रहे हैं ये सारी चीज से कुछ नहीं होता। இப்ப நம்ம இலான்னு சொல்றப்ப என்ன செஞ்சோம்? என்னை கொண்டு எது ஆகாதுன்னு நினைச்சோம். இலான்னு சொல்லி கடைசியில ஹாங்கிற வார்த்தை சொல்றப்ப நினைக்கணும், வானம் பூமியில இருக்கக்கூடிய எந்த படைப்புகளை கொண்டும் எதுவும் ஆகாது. जब कहेंगे तस्वीर करना जो होता है वो अल्लाह से होता है। இல்லல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை சொல்றப்போ எது நடந்தாலும் அல்லாஹ் கொண்டுதான் ஆகுதுங்கிற சிந்தனையை கொண்டு வரும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? இதே சிந்தனையில செஞ்சோம்னு சொன்னா சிறிதளவு திக்ர் செஞ்சாலும் பெரிய நன்மைகளை பிரயோஜனங்களை பார்ப்போம். हदीस में यूं आता है कि रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया कि जब तक एक ईमान वाला दुनिया के अंदर बाकी रहेगा, यानी अल्लाह कहने वाला बाकी रहेगा, अल्लाह ये तमाम दुनिया के निजाम को चलाएगा। अगर एक अल्लाह कहने वाले से अल्लाह अगर दुनिया को चलाएगा तो मेरे प्यारे आप और हम अल्लाह कहेंगे, अल्लाह को अल्लाह कहेंगे, कि हमारे मसले हल नहीं होंगे। ஹதீஸ்ல வந்திருக்கு, நம்ம அல்லாஹ் அல்லாங்கிற வார்த்தையும் இப்ப சொல்லுவோம், அந்த திக்ரும் செய்வோம். ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனிதர் அல்லாஹ் அல்லான்னு சொல்லக்கூடியவர் இந்த உலகத்துல இருக்கிற வரையும் அல்லாஹ் இந்த முழு உலகத்தையும் பாக்கியாக வச்சிருப்பான், அதை அழிக்காம அல்லாஹு தஆலா நீடிக்க செய்வான். இப்போ ஒரு மனிதர் அல்லாஹ்னு சொல்றதை கொண்டு இந்த முழு உலகமும் இயங்குதுன்னு சொன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் அல்லான்னு சொல்றப்ப அல்லாஹ் நம்மள பிரச்சனைகளை தீர்க்க மாட்டானா? நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்ய மாட்டானா? अल्लाह को अल्लाह कहेंगे तो मेरे प्यारे हमारे सारे मसले हल हो जाएंगे। हम आज अल्लाह को दिल से पुकारेंगे और अल्लाह से लेने वाले बने, यकीन के साथ अल्लाह को पुकारे कि या अल्लाह तू ही मेरे मसले को हल करने वाला है, तू तेरा बना ले मुझे। ये सोच कर ये समझते पड़ेंगे कि प्यारे अल्लाह आज मखलूक से मुझे जुदा कर दे, तुझसे जोड़ ले मुझे। இப்ப நம்ம என்ன சிந்தனையில அல்லாஹ் அல்லாஹ்னு கூப்பிடணும்னு சொன்னா, யா அல்லாஹ் உன்னை தவிர என்னுடைய பிரச்சனை யாரும் தீர்த்து வைக்க மாட்டாங்க, உன்னை தவிர என்னுடைய தேவைகளை யாரும் பூர்த்தி செய்ய மாட்டாங்க. இந்த சிந்தனையோட நம்ம அல்லாஹ்ங்கிற பேரை சொல்லணும். அல்லாஹ்ட்ட இதையும் கேட்டுக்கொண்டே அவனுடைய பேரை சொல்லணும். இந்த அன்னைக்கு என்னுடைய உள்ளத்துல உன்னை அல்லாத எல்லா விஷயத்தையும் என்னுடைய உள்ளத்துல இருந்து தூக்கிறியா அல்லாஹ், அதற்காக தான் நான் உன்னுடைய பேரு சொல்றேங்கிற நியத்திலேயே நம்ம அந்த திக்ர செய்யணும். उसके बाद धीरे धीरे दुआ करें कि या अल्लाह நம்ம இப்ப திக்ருக்கு முன்னாடி முதல்ல 3 தடவை ஸலவாத் சொல்லிக்கணும். ஒரு முறை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், 11 முறை சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதணும், மீண்டும் 3 தடவை ஸலவாத் ஓதிக்கொள்ளணும். இதை திக்ர் செய்வதற்கு முன்னாடி நம்ம நினைக்கணும், யா அல்லாஹ் இந்த திக்ரினுடைய அந்தரங்கத்தை ஹகீகத்தை ஏற்படுத்தி கொடு, உன்னுடைய நினைவை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடு என்பதாக அல்லாஹ்ட்ட மஅரிஃபத்தை அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே நம்ம திக்ர் செய்யணும். इसका जुमला का दुरुस्त होना, दूसरा अदब ये है इसके माने पर गौर करना, तीसरा अदब ये है कि अल्लाह को हाजिर और नाजिर जानकर जिक्र करना। நம்ம திக்ர் செய்யறோம், அதுக்கு 3 விதமான அதபுகள் சொல்றாங்க. நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற திக்ர் செஞ்சோம்னு சொன்னா அதனுடைய உச்சரிப்புகளை சரி செஞ்சு ஓதணும், அதனுடைய பொருளை விளங்கி ஓதணும். அது நம்ம ஓதுறப்போ அல்லாஹ் முன்னிலையில நிறுத்தி வச்சு ஓதணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்?